for you. I'm for you. We are for you. ஹாய் ஹலோடா மை பர்பிள் விங்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ரைட். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் ஜேகேக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த டைட்டில் நேம் இஸ் மேரேஜ் வித் மை பர்வர்ட் மாமா பையன். இந்த டைட்டில்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டோரி எவ்வளோ நாட்டியாக இருக்க போகுது, எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்க போகுதுன்னு சொல்லி. அண்ட் ஜேகேவை ஒரு மாமாவாக நீங்கள் எப்படிலாம் பார்க்க ஆசைப்பட்டீங்களோ அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா. ஸோ ஸ்டோரி கேட்க கேட்க உங்களுக்கே புரியும். அண்ட் இன்றைக்கி கீர்த்தனாக்கு பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கீர்த்து. 16 பெற்று பேர் வாழ்க. நீ ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த காட்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு ஹைப்பும் ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு போனீங்கன்னா என்னோடய க்ரோத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் நீங்கள் எல்லாருமே லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஹைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, என்னை இன்ஸ்டாவில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் எதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களை எல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ என்னென்னா, ஜேகே அப்புறம் நீங்கள் 2 பேருமே மதுரைக்காரையா. ஜேகே வந்துட்டு உங்கள் அம்மாவோட சொந்த அண்ணனோட பையன், அதாவது உங்களுக்கு முறை பையன். ஜேகே உங்கள் அப்பாவோட கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஜேகேக்கு 26 ஏஜ் ஆகுது, உங்களுக்கு 19 ஏஜ் ஆகுது. ஸோ 7 இயர்ஸ் ஏஜ் கேப் வச்சுருக்கேன். ஜேகே வந்துட்டு நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பார். நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ அவர் உங்களை பார்த்துருப்பாரு. அதிலிருந்து அவருக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் வந்த மாதிரி ஆகியிருந்திருக்கும். தென் நல்லா யோசிச்சு, அவள் நம்ம சொந்த அத்தை பொண்ணு தானே, நம்ம முறை பொண்ணு தானே, நம்ம லவ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வருஷம் போல் வெயிட் பண்ணி நீங்கள் கரெக்டாக 8th படிக்கும்போது உங்களுக்கு அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பார். உங்களுக்கும் மனசெலவில் அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு 3 இயர்ஸ் போல் நல்லா டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துருக்கும். கரெக்டாக நீங்கள் 10th படிக்கும்போது உங்கள் ஃபேமிலிக்கும் ஜேகேவோட ஃபேமிலிக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆகி இருந்திருக்கும். அதிலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் குடும்பத்துலேயும் சரி ஜேகே குடும்பத்துலேயும் சரி யாருமே பேசுகிறதே கிடையாது. பட் ஜேகேக்கு நீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அவரை மாமா மாமான்னு அவர் பின்னாடியே அவ்வளோ ஆசையாக சுற்றிட்டு இருப்பீங்க. அது அவர் ரொம்ப லைக் பண்ணுவார். இப்போ இந்த சண்டை வந்துட்டு நம்ம 2 குடும்பத்துக்கு தானே வந்திருக்கு, நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லையே, நீயே என்கிட்ட பேசாமல் போகணும் வயன் அப்படின்ற மாதிரி அவர் உங்களை சுத்தமாக மறக்கவே இல்லை. உங்களை பேச வைக்கிறதுக்காக உங்கள் பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி சுற்றி சுற்றி வருவார். பட் நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவோட பேச்சுக்கு கட்டுப்படுற ஒரு பொண்ணு. ஸோ உங்கள் அப்பாவுக்காக நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட பேசாமல் அவரை பார்க்காம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் மனசை. பட் அவர் உங்கள் பின்னாடி வரதை பார்க்கும்போது உங்களுக்குமே லைட்டாக வந்துட்டு சீக்ரெட்டாக அவரை வந்து பிடிக்கும். நீங்களும் வந்துட்டு பாவப்படுவீங்க. பட் உங்கள் அப்பாவுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் அவர்கிட்ட பேசாமல் இருக்கீங்க. இது போதும் இன்ட்ரொடக்ஷனுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம உங்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் காலேஜுக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு பத்மா உட்காந்துருக்கா. அவகிட்ட அப்படியே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே காலேஜுக்கு ஒரு காட்டன் செட் குர்த்தா வந்து வியர் பண்ணிப்பீங்க. ஒவ்வொரு குர்த்தாவும் அவ்வளோ யூனிக்காக இருக்கும். அப்படியே கான்ட்ராஸ்டான கலர்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களோட எல்லா குர்த்தாவுமே. அண்ட் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு பின்னி போட்டு வருவீங்க. அப்படி இல்லைனா ஒரு கிளட்ச்சு. அண்ட் உங்கள் தலையில் ஒரு மல்லிகைப்பூ வைக்காமல் நீங்கள் வரவே மாட்டீங்க. குட்டியாக ஒரு பிளாக் கலரில் ஒரு பொட்டு வச்சுருப்பீங்க. மேலே சந்தனம், அப்படி இல்லைன்னா குங்குமம். இது இல்லாமல் நீங்கள் காலேஜ்க்கு டெய்லி வரவே மாட்டீங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டே இப்படி போயிட்டுருக்கீங்க. இப்போ பஸ் வந்துட்டு கரெக்டாக ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து நிற்குது. அந்த ஸ்டாப்பிங்க்கு வந்ததுமே உங்கள் கண் அப்படி இங்கேயும் அங்கேயும் யாரையோ தேடி அப்படியே அலப்பாஞ்சிட்ருக்கு. ரொம்ப நேரமாக யாரையோ நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தேடிகிட்டே இருக்கீங்க. இதை பத்மா வந்து நோட் பண்ணியிருந்திருப்பா. அவள் அப்படியே உங்ககிட்ட, ஏ வயன், என்னடி உன் மாமனை தேடுறியா? ஏ சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்பிட்டேன்டி, உன் கண்ணு கற்றுக்களி ஆடுறதை பார்த்தாலே தெரியுதே நீ உன் மாமனை தான் தேடிட்டுருக்கேன்னு. அமைதியாக வாயேன் பத்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பஸ் வந்துட்டு ஒரு வழியாக அந்த ஸ்டாப்பிங்லேருந்து மூவ் ஆகி இருந்திருக்கும். மூவ் ஆனதுமே உங்கள் ஹார்ட் அப்படி துடிக்குது. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்து யாராவது வராங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அங்கேருந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பையன் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். அது நம்மளோட ஜேகே தான்.
உங்களுக்கு அப்படியே அவரை பார்த்ததும் மனசுக்குள்ளே அப்படியே அவ்வளோ பட்டாம்பூச்சி பறந்துருந்துருக்கும். உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வேற வருது. பட் வெளியில் உங்கள் ஸ்மைலை காட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி திரும்பி இருந்திருப்பீங்க. ஜேகே அப்படியே ஹீரோ மாதிரி வேகமாக ஓடி வந்து அந்த பஸ்ஸோட ஃப்ரண்ட் ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஏறி வராரு. அப்படியே ஏறி வந்து அந்த ஸ்டெப்ஸில் உங்களை பார்க்குற மாதிரி நின்றுக்கிட்டு உங்களையே அப்படியே ஒரு மாதிரி செட்யூசிங்காக ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு இந்த பக்கம் ஜன்னல் சைடு நீங்கள் அப்படியே கேஷுவலாக திரும்பிக்கிட்டீங்க. ஜேகேக்கு பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருப்பார். அவர்கிட்ட ஜேகே அப்படியே, என்னடா தேடுனாளா? ஆமாண்டா மச்சான், செம்மையாக தேடுனா அப்படின்ற மாதிரி ஜேகே ஸ்மிர்க் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறாரு. பட் நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை. இப்போ பஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஜேகே வந்துட்டு ஒரு கையை வந்து ஒரு கம்பியில் வச்சுட்டு இன்னொரு கையை வந்து அவருக்கு தலைக்கு மேலே ஒரு கம்பி இருந்திருக்கும். அதில் அப்படியே வச்சுட்டு உங்களை அப்படியே செட்யூசிங்காக பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே அப்படியே கேஷுவலாக அப்படியே இந்த பக்கம் நீங்கள் அவரை திரும்பி பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த பக்கம் தலையை திருப்பிக்கிட்டீங்க. அடுத்த ஸ்டாப்பிங் வர வரைக்கும் அவர் அதே பொசிஷனில் நின்று உங்களை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். உங்களுக்கு அது நல்லாவே தெரியுது. பட் நீங்கள் அவரை கண்டுக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் ஜன்னல் சைடே தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஒரு வேளையாக இன்னொரு ஸ்டாப்பிங் வந்திருந்திருக்கும். இப்போ ஜங்குக் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி பின்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி இருந்திருப்பார். அங்கே ஆல்ரெடி நின்றுட்டு இருந்த பசங்க எல்லாருமே ஜங்குக் வந்ததுமே அப்படியே அவ்வளோ மரியாதையாக வழி விட்டுருந்துருப்பானுங்க. பிகாஸ் ஜங்குக் வந்து சீனியர் போல இருக்குது. வாங்க சீனியர் உங்களுக்கு இல்லாத இடமோ அப்படின்ற மாதிரி நிற்க வைக்கிறானுங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ எங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் சைடு, அதாவது இந்த டபுள் சைடு இருக்கும் இல்லையா, அதில் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்க. அந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கும் முன்னாடி சீட் இருக்கும்ல, அங்கே உட்காந்துருக்கீங்க. ஜேகே அதனால தான் பின்னாடி வந்து நிற்கிறாரு. இப்போது பஸ்ஸை எடுக்கிறாங்க. ஜேகே அப்படியே பின்னாடிலேருந்து உங்ககிட்ட வந்துட்டு, ஓய் வாடாமல்லி, என்ன அப்படி கூப்பிட்டாதானே உன்ட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன். நீ வாடாமல்லி தாண்டி இந்த மாமனுக்கு. உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன். நீங்கள் அப்படியே கேஷுவலாகவே இருக்கீங்க. ஐய், மாமாவை தேடினையாடி? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் யாரையும் தேடலை. நான் தான் பார்த்தனே, நான் வரணும்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தியே. நீங்கள் அப்படியே தெருன்னு முழிக்கிறீங்க. உங்கள் கண்ணை வந்து ஜங்குக் பார்த்துருந்துருப்பாரு. நீங்கள் அழகாக மை வச்சுருக்கீங்க, மேலே ஐலைனர், கீழே வந்துட்டு காஜலும் வச்சுருந்துருப்பீங்க. அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்திருக்கும் உங்கள் கண். அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே அவர், ஓய் கண்ணழகி, உன் கண்ணு போதுண்டி இந்த மாமனுக்கு உன் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறதுக்கு. நீங்கள் அப்படியே பேசாமலே இருக்கீங்க. தினம் ஏண்டி இந்த கண்ணில் மைய போட்டு இந்த மாமனை இப்படி கொன்னுக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்றி, இந்த மாமனுக்கு பிடிக்கும் தானே போட்டு வர? நீ எதுக்கு அந்த கண்ணை பார்க்குற? ஏன்னா அந்த கண்ணுக்குள்ளே நான் தானே இருக்கேன். நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. உன் கண்ணுக்குள்ளே மட்டும் இல்லை, உன் மனசுக்குள்ளேயும் நான் தானே இருக்கேன். நான் பார்க்காம வேற யார் பாப்பா? நீங்கள் அப்படியே ஒரு கண்ணையே பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே பேசாமல் இந்த பக்கம் அப்படியே திரும்பி இருந்திருப்பீங்க. ஜிகே அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு நீங்கள் தலையில் மல்லிகைப்பூ வச்சுருந்துருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே இன்ஹேல் பண்ணுறாரு அவர் ஸ்மெல் பண்ணி. அவருக்கு அது அப்படியே ஹெவன்லேயாக இருந்திருக்கும். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுற? ஓ மயக்குதடி சி அப்படின்னு நீங்கள் திரும்பிக்கிட்டீங்க. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஓய் செல்லம், இன்னைக்கு அத்தை என்ன சமைச்சு கொடுத்தாங்க? அது எதுக்கு உனக்கு? சாப்பிட போகிறது நான் தானே. உனக்கு ஞாபகம் இருக்கா வாயன், சின்ன வயசில் அத்தை என்ன சமைச்சாலுமே அதை நீ எனக்கும் எடுத்துகிட்டு வந்து தருவ. உன் கையாலே ஆசையாக ஊட்டி விடுவ. உன் கையால் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 5 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களையே பார்க்குறாரு. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. தேவையில்லாமல் பழசு எதையும் பேச வேண்டாம். முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி இருந்திருக்கும். என் கோகாரி, என் தங்க குட்டி. சரி, காலையில் சாப்பிட்டியா? சாப்பிடலனா வந்து ஊட்டி விட போறியா? ஊட்டி விடணுமா அப்படின்ற மாதிரி செடியூசிங்காக உங்களை பார்த்து கேட்குறாரா? உங்களுக்கு அப்படியே லைட்டாக சிரிப்பு வந்திருக்கும். பட் நீங்கள் சிரிக்கல. என்ன கண்ணும் கொஞ்சம் செவக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என் சிகப்பு ரோஜாவே, தினமும் மாமனை இப்படி அழகாலே கொண்டுட்டு இருந்தீனா நான் உன் பின்னாடியே வராமல் வேற என்னடி பண்ணுவேன்? என் உலகமே நீ தாண்டி. உன்னை தான் சுற்றி வருவேன். உன் கண்ணை விட்டு இந்த மாமா வேற எங்கேயும் போக மாட்டேன்டி.
நீயே சொன்னாலும் போக மாட்டேன். அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா? நீங்கள் அதை அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறீங்க. இப்போது உங்களோட ஸ்டாப்பிங் வந்திருந்திருக்கும். நீங்கள் அப்படியே உங்களோட பேக்கை எடுத்துகிட்டு அந்த பஸ்லேருந்து நீங்கள் அப்படியே கீழே இறங்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு ஓய் வாடாமல்லி, நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நல்லா படி. எவனாச்சும் பிரச்சனை பண்ணா உனக்கு மாமா இருக்கான்றத மட்டும் சொல்லு. அதுவும் ஜேகே மாமா இருக்கான்னு சொல்லு. எவனும் கிட்ட கூட வரமாட்டான் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு போகிறீங்க. ஜேகே அதை அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ பக்கத்தில் ஜேகேவோட ஃப்ரெண்டு தான். மச்சான், நீயும் அவள் பின்னாடி 2 வருஷமாக குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிட்டுருக்க. ஆனால் அவள் இப்போ வரைக்கும் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்கலையேடா. அப்புறம் ஏன்டா இன்னும் அவள் பின்னாடி சுற்றிட்டுருக்க? உனக்கு தெரிஞ்ச 2 வருஷம்தான். ஆனால் அவள் பின்னாடி நான் 8 வருஷமாக சுற்றிட்டுருக்கேன்டா. அவள் என் உசுருடா, என் கொலசாமி. என் உயிர் அவகிட்ட தான் இருக்குது. அது மாதிரி அவள் உயிரும் என்கிட்ட தான் இருக்குது. எனக்கு தெரியும், என் செல்லம் என்னை எப்போவுமே வெறுக்க மாட்டா, என்னை விட்டு போக மாட்டா. ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையடா மச்சான். என்ன பண்ணுறது, என் அத்தையோட ரத்தமாச்சே. அதான் வெளியில் கோவத்தையும் உள்ள பாசத்தையும் வச்சிட்ருக்கா. அவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பற்றி யோசிக்காமல் இருக்க மாட்டா அப்படின்னு உங்களை அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு சொல்கிறாரு. இங்கே இந்த சைடு நீங்கள் காலேஜ்க்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அப்படியே, ஏன் மாமா இப்படி பண்ணுற? தினமும் ஏன் என்னை பார்க்க வர? உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் மனசு என் கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டுது மாமா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உன்னை என்னால் முழுசாக வெறுக்கவும் முடியல, அதே சமயம் உன்கிட்ட வந்து பேசவும் முடியல. என் தவிப்பு உனக்கு புரியுதா மாமா? அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே காலேஜுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போது ஈவினிங் ஆகி இருந்திருக்கும். ஈவினிங் நீங்கள் பஸ்ஸில் தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. அதே பஸ்ஸில் தான் இப்போ ஜேகேவுமே இருக்கார். அதே அந்த லாஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி இருக்கிற சீட்டில் தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே அந்த ஸ்டெப்ஸில் நின்று வந்துட்டு இருந்திருப்பார். இப்போ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே அப்படியே டக்குன்னு உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் ஒன் சைடில் இருக்கிற ஹெட்ஃபோன் அப்படியே வாங்கி அவர் காதில் வச்சு என்ன பாட்டு கேட்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஹூலிகேன் சாங் தான் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு, ஹலோ ஹெட்ஃபோனை கொடு. ஹலோவா? ஜேகே மாமா ஹெட்ஃபோனை கொடுன்னு சொல்லு தங்கம். அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ முதல்ல கொடு. ஹே, என்னடி பாட்டுது? வாட்ச் திஸ் பீட் கோயிட் ஹூலிகேன். என்னடி பாட்டுது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரா. நீங்கள் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு, இதே சாங்கை பொம்பளை பிள்ளைங்க ரீல்ஸ் பண்ணும்போது அந்த ரீல்ஸை ரீபோஸ்ட் பண்ணுறப்ப தெரியலையா உனக்கு? ஜேகே அப்படியே ஷாக் ஆகிட்டு, நான் ரீபோஸ்ட் பண்ணான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ரேண்டமாக இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு காட்டுச்சு. ஓ, அப்போ நீ மாமனை நோட் பண்ணியிருக்க. யார் சொன்னா? நான் அதெல்லாம் ஒன்றும் நோட் பண்ணல. இப்போ மாட்டுவடி நீ அப்படின்னு ஜேகே மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஏதாவது ஒரு 1-2 ரீல்ஸுக்கு அந்த மாதிரி ரீபோஸ்ட் பண்ணியிருப்பேன். 1-2 ரீல்ஸா? ஓ, இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீபோஸ்ட் பக்கம் போய் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ஹூலிகேன் ரீல்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு, ஐயோ இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை அப்படியே ஸ்மெர்க் பண்ணிகிட்டே பார்க்குறாரு. அப்போ நீ மாமனை நோட் பண்ணியிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொசஸ் ஆகிறியா தங்கம்? அந்த மண்ணாங்கட்டிலாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல என்னோட ஹெட்ஃபோனை கூட நீ. இருடி, இந்த சாங்கும் நல்ல சாங் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி மச்சான் மச்சான் உம்மேல ஆசை வச்சான் அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா மாமனே ஒன்ன காணாம 10 சோறு உண்ணாம, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டினா மாமா மேலே ஒரு விதமான ஆசை வரும் போல உனக்கு. ஒரு ஆசையும் வர வேணாம், ஹெட்ஃபோனை கொடு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறீங்க. பட் அவர் கொடுக்க மாட்டேன்றாரு. அங்கேருந்து இந்த கண்டக்டர் வந்துட்டு இந்த பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துருந்துருப்பார். அவர் அப்படியே வந்துட்டு, என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற பசங்களாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த கண்டக்டர் உங்ககிட்ட தான், என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணா, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கண்டக்டர் அப்படியே போயிருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அந்த சீட்டில் உட்காடுறீங்க. ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு, ஓய் வாடாமல்லி,
மாமனை யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு தானே தெரிஞ்சவங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாதடி. மாமன் மேலே உனக்கு அம்புட்டு பாசம்டி. எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சீரியஸிங்காக கேட்குறாரா? நீங்கள் அப்படியே லைட்டாக தான் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே அதை நல்லாவே நோட் பண்ணியிருந்திருப்பாரு. அப்படியே தெரிஞ்சவங்கன்னு சொன்னதுக்கு பதிலாக என்னோட மாமா தான்னு சொல்லியிருந்தீன்னா மாமனுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்செல்லாம் பறந்துருக்கும்ல. ஆசை தான். உன் கனவுல வேணால் அப்படிலாம் நடக்கும். கனவுல என்னெல்லாமோ நடக்குதே செல்லம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ மாமான்னு கூப்பிடுறதுங்க, என் புள்ள என்ன அப்பான்னு கூப்பிடுறதுங்க. ஐயோ, கனவுல இருந்து முழிக்கவே மனசு வராது செல்லம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே ஸ்மிட் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறாரு. உனக்கு வாடாமல்லின்னு இந்த மாமா ஏன் பேர் வச்சேன்னு தெரியுமா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. காலையில் எப்படி போனியோ அதே மாதிரி திரும்ப வர பத்தியா? உன் தலை கலையில், ஆனால் உன் தலையில் இருக்கிற இந்த பூ மட்டும் வெயில் பட்டு கொஞ்சமாக வாடிருக்கு. உன் முகத்தில் இருக்கிற பொட்டு கலையில், மைய கலையில், நெத்தியில் இருக்கிற அந்த குங்குமம் கலையில் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருக்க பற்றி அடித்தங்கும். அத்தனால தாண்டி உனக்கு இந்த மாமா வாடாமல்லின்னு பேர் வச்சேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்ககிட்ட யாராவது இப்போ கேட்டாங்களா? எதுக்கு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் நீ? அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் சுற்றுவேன். என்னடி பண்ணுவ? உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஒரு வேளையாக உங்களோட ஸ்டாப் வந்திருந்திருக்கும். நீங்கள் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை கூட்டிகிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குறீங்க. அந்த ஸ்டெப்ஸில் தான் ஜங்குக்கும் நின்றுட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே இறங்கும்போது இப்படி திரும்பி ஜங்குக்காவோட ஐஸை பார்த்துட்டே போயிருந்திருப்பீங்க. ரொம்ப க்ளோஸாக நிற்கிறீங்க ரெண்டு பேருமே. அவர் அப்படியே உங்களோட கண்ணை பார்த்துட்டு, கண்ணாலே கொல்லாதடி கோவக்கார கிளியே அப்படின்ற மாதிரி நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு போகிறீங்க. அவருமே அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி இருந்திருப்பாரு. அப்படியே, ஓய் வாடாமல்லி, அத்தே கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்க போகிறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகி இருந்திருக்கும். வழக்கம் போல் நீங்கள் காலேஜ்க்கு வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜங்குக்கோட அந்த ஸ்டாப் வருது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ஏறுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ஏறவே இல்லை. பஸ்ஸுமே மூவ் ஆகுது. நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு பஸ்ஸில் ஏறவே இல்லை. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. இப்போ அங்கேருந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்டு தான் ஓடி வந்துட்டு, வயான், இன்னைக்கு ஜங்குக்கு வரமாட்டான், அவனுக்கு வேலை இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்டேனா? நான் அவரை எதிர்பார்த்துட்ருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? இல்லைதான். அப்புறம் எதுக்காக நீங்களே வந்து சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. இங்கே பத்மா தான் உங்ககிட்ட வந்துட்டு, ஏன் வயான், நிஜமாக உன் மாமா வரலன்னு உனக்கு வருத்தமா இல்லையா? நான் ஏன்டி வருத்தப்படணும் அவர் வராதுக்கு? ஆமாம், நீ வெளியில் வருத்தப்பட மாட்ட, ஆனால் உள்ளே வருத்தப்படுவல அப்படின்ற மாதிரி எங்கள் பத்மாவை பார்க்குறீங்க. இப்போது அந்த பஸ்ஸில் உங்களை ரொம்ப நாளாக, அதாவது உங்களை ஃபஸ்ட் இயர்லேருந்து உங்கள் காலேஜில் படிக்கிற ஒரு பையன் வந்துட்டு உங்கள் மேலே ஒரு கண்ணாகவே இருப்பான். உங்களை காலேஜில் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணியிருந்திருப்பான். பட் நீங்கள் வந்துட்டு அவனை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அவன் தினமும் நீங்கள் போகிற பஸ்ஸில் தான் வந்துட்டு வருவான். பட் பஸ்ஸில் உங்ககிட்ட அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஏன்னா ஜங்குக்கு இருக்கார். ஜங்குக்கு இருக்கிற அந்த பயத்தினாலேயே அவன் உங்ககிட்ட கூட வரமாட்டான். அவனுக்கு நல்லாவே தெரியும் ஜங்குக்கு வந்துட்டு உங்களோட முறமாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் நோட் பண்ணுறான் ஜங்குக்கு வரல அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. டேய், என்னடா அவளோட மாமங்காரன் வரல போல இருக்கு இன்னைக்கு? ஆமாண்டா, ஏதோ வேலை இருக்கு போல இருக்கு. கொத்தா மாட்டிக்கிட்டாடா அவ அப்படின்ற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற சீட்டுக்கிட்ட அவன் அப்படியே வந்துட்டு, நான் புள்ள வாயன, உன் மாமங்காரன் வரல போல இருக்கு. இவனா அப்படின்ற மாதிரி நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கிறீங்களா? நாடி என்னை பார்த்தது மூஞ்சி 7 கோணத்துக்கு போகுது. என்னை பார்த்தா என்ன உனக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கா? ஏன்டி பத்மா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேண்டியதானே இந்த மாமனை பற்றி? 2 வருஷமாக அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே? இங்கே பாருல, உனக்கு அப்படிதான் மரியாதை. என்ன ஜங்கு கண்ணா இல்லைன்னொன்னே பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? அவனோட ஆம்பளைத்தனத்தை யாரும் இல்லாதப்போ வந்து காட்டுறான்டி, வெக்கம் கெட்டவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? அவனுக்கு அப்படியே கடுப்பாகி இருந்திருக்கும். இந்த புள்ள வயன, 2 வருஷமாக உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற என்னையே நீ வெக்கம் கெட்டவன்னு சொல்கிற. உன் மாமா உன் பின்னாடி எத்தனை வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை எங்கேயாவது நீ கண்டுக்கிறியா? அப்போ அவன் வெக்கம் கெட்டவன் இல்லையா? உங்களுக்கு அப்படியே செம்ம கோவம் வந்திருந்திருக்கும். இப்போ ஒரு வழியாக உங்கள் காலேஜோட ஸ்டாப்பிங் வந்திருந்திருக்குமா? நீங்கள் அப்படியே உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு ஏந்திரிச்சிட்டு உங்கள் ஆப்போசிட்டில் தான் அவன் நின்றுட்டு இருந்திருப்பான். அப்படியே பலாருன்னு அவனை ஒரு அறை விட்டுருந்துருப்பீங்க. என்னல
கொழுப்பேறி போச்சா உனக்கு? இத்தனை நாள் குட்டி போட்ட பூனை மாதிரி வந்து பஸ்ஸில் ஏறிட்டு இறங்குற நீ இன்னைக்கு அவர் இல்லைன்னொன்னே என்கிட்ட வந்து அவரை பற்றியே தப்பாக பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? தைரியமான ஆம்பளையாக இருந்தா என் மாமா இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து நின்று காமில பார்ப்போம். அதுக்கு துப்பே இல்லாத நாய் நீ அவரை பற்றி என்கிட்டயே தப்பாக பேசுறியா? என்னடி திமிரா? ஆமால, திமிர் தான். நீ இப்படிலாம் பேசுனதும் பயந்து ஒதுங்கி போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? மதுரைக்காரியில் பார்வையில் கத்தி இருக்கும், பேச்சில் அருவா இருக்கும், சீவிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பக்கத்தில் பத்மா கூட இருந்த நிறைய பேர்லாம் உங்களை அப்படியே அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏய், மேலே கை வச்சனா மானம் கெட்டு போயிடுவ. ஏங்க கை வெயில பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கிட்ட வரீங்க. அவன் அப்படியே பின்னாடி போய் இருந்திருப்பான். என்ன ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன்னால் வாய் வார்த்தையால் மட்டும்தால எல்லாம் பண்ண முடியும். இந்நேரம் என் மாமா மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோ, இந்நேரம் உன் தலை உன்கிட்ட இருக்காது, வெட்டி போட்டிருப்பான். காலேஜுக்கு வந்தியா படிச்சியா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாமல் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, பாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை கூட்டிகிட்டு நீங்கள் போயிருந்திருப்பீங்க. அவன் அப்படியே கணத்தில் காய வச்சுட்டு உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போது ஈவினிங் ஆகி இருந்திருக்கும். அவன் தான் கூட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துருந்துருப்பான். இப்போ நீங்கள் வந்துட்டு சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே கேங்காக உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு தாபுல வாயன மாமனை கண்டுக்கிறது ஷோ அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பிட்டு இருக்கீங்க. இப்போது ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருந்திருப்பாரு. அவர் அப்படியே கிட்டே வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? தோ பாடுறா வந்துட்டான் வீரன். இங்கே பாருல, ஒயின் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணினா ஜங்குக்கு உங்களை சும்மா விட மாட்டான். ஆமாம், அவர் பெரிய கருப்பு, இவர் பெரிய பருப்பு, வந்துட்டான் சொல்கிறதுக்கு பாட அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு இருந்திருப்பான். இங்கே பத்மாவுக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகி இருந்திருக்கும். அவள் அப்படியே கையில் இருக்கிற பேக்கை எடுத்துகிட்டு என்னல தகராறு பண்ணிகிட்ருக்கியாளா அப்படின்ற மாதிரி பேக் எடுத்து அடிக்க போகிறாளா? பத்மாவோட கையை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டுருந்துருப்பானுங்க. பத்மா அந்த சைடு போயிருந்திருப்பா. ஹே பத்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். ஏய், உனக்கு மரியாதை கெட்டுருண்டா, எந்திரில அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏந்திரிச்சிட்டு கத்துறீங்களா? அவன் அப்படியே உங்கள் ஷாலை பிடிச்சி இப்படி பொட்டக்கான இழுத்துருப்பான். உங்கள் ஷால் பின்னு கிழிஞ்சு ட்ரெஸ்ஸே கிழிஞ்சு வெளியில் ஸ்லிப்பு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு அப்படியே ரொம்ப எம்பாரசிங்காக ஆகியிருந்திருக்கும். நீங்கள் அப்படியே இந்த சைடு உங்கள் கையை வச்சுட்டு மரியாதையாக ஷாலை விடலை, வெட்டி போட்டுருவேன் உன்னை, விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை ஸ்மிர்க் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பான். அங்கேருந்து கண்டக்டர் ஒரு 4-5 பசங்களாம் வந்துட்டு அவனை அப்படியே பிடிச்சி செம்மையாக அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் அவன் வந்துட்டு அடி வாங்குறதெல்லாம் இல்லை, உங்களை அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்ற சந்தோஷம் தான் அவனுக்கு இருக்குது. அவன் அப்படியே அடி வாங்கிட்டே உங்களை ஸ்மைல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். பொறுக்கி களவாணி, இந்நேரம் என் மாமா மட்டும் இங்கே இருந்திருக்கணும், உன்னை சீவி போட்டிருப்பாண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக உங்கள் ஸ்டாப்பிங் வந்துருந்துருக்கும். நீங்கள் பேக்கை எடுத்துகிட்டு பத்மா கூட்டிகிட்டு அப்படியே இறங்கி இருந்திருப்பீங்க. பத்மா அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு ஏய் இப்போ எதுக்கடி நீ அழுவுற? அவன் என்னோட ஷாலை தானே பிடிச்சி இழுத்தான், என் ட்ரெஸ் தானே கிழிஞ்சுது, நான் தானே அசிங்கப்பட்டேன், நீ எதுக்கு அழுதுட்ருக்க? என்ன என்ன இப்படி சொல்லிட்ட? அவன் அத்தனை பேர் முன்னாடி நம்மளை அப்படி பண்ணிட்டான், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல பாரு. யார் சொன்னா? அதான் அந்த கண்டக்டராக இருந்தாங்கன்னா நீங்களும் சேர்ந்து அவனை அடிச்சிட்டானுங்கல்ல. போடி, இருந்தாலும் எனக்கு ஆத்திரம் அடங்கலை. நான் நாளைக்கே ஜங்கு அண்ணா கிட்டே இதை பற்றி சொல்லுவேன். அவர் வந்து இவனோட தோலை உரிச்சு போடணும், அதை நான் பார்க்கணும். நீ சொல்லலைனாலும் அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிரும்டி. இவன் பொணமாக போகிறது உறுதி தான், சரியா? இங்கே பாரு, மதுரை பொண்ணுங்க அழக்கூடாது, தைரியமாக இரு. இந்த விஷயத்தை பற்றி நீ உன்னோட வீட்லேயும் சொல்லாத, நான் என்னோட வீட்லேயும் சொல்ல மாட்டேன், சரியா? தைரியமாக இருக்கணும், புரிஞ்சுதா? பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்மா ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக்கு வந்து பஸ்ஸில் ஏறுறாரு. பார்த்தா உங்களை காணும். பத்மா மட்டும் அங்கே தனியாக உட்காந்துட்ருக்கா. அவர் அப்படியே டக்குன்னு பத்மா கிட்டே போயிட்டு பத்மா, இவ ஒயின் வரலையா? இல்லைண்ணா வரல. ஏம்மா, என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? தெரியலண்ணா, அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. எனக்கே பஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் தான் அவள் வரலன்றதே தெரியும். ஒரு வேலை அப்படின்ற மாதிரி அவள் ஏதோ யோசிக்கிறாளா? ஜங்குக்கு அப்படியே அவளை பார்த்துட்டு என்ன ஒரு வேலை? பத்மா இங்கே பாரு, அண்ணன்கிட்ட எதுவும் மறைக்காத, என்ன நடந்துச்சு? ஜங்குக்கு அண்ணா, நேற்று பஸ்ஸில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் ஆர்வமாக கேட்குறாரா? பத்மா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்திருப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒயின் இதனால தான் காலேஜுக்கு வரலன்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு பத்மா சொல்கிறா. இங்கே ஜங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் சரி ரெட்டாகி இருந்திருக்கும். அப்படியே ஓடிட்டுருக்கிற பஸ்லேயே டக்குன்னு அவர் இறங்கி இருந்திருப்பார். பஸ் ஆக்சுவலாக ஒரு ஸ்டாப் தான் வந்துட்டு தாண்டி வந்திருந்திருக்கும். ஓடியே அவரோட ஸ்டாப்பிங்க்கு வந்துட்டு போகிறார் அவர்.
அங்கே அவரோட பைக்கை வந்துட்டு அவர் பார்க் பண்ணி வச்சுருப்பார் போல இருக்கு. அந்த பைக்கை எடுத்துகிட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் அவர் கிளம்பி வந்துட்டுருக்காரு. உங்கள் வீடு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டை சுற்றி வந்துட்டு காம்பவுண்ட் இருக்கும். லிட்ரலி வந்துட்டு ஒரு சந்து மாதிரி இருக்கும். ஜங்குக் வந்துட்டு இப்போ அவரோட பைக்கை அந்த காம்பவுண்டுக்கு இந்தாண்ட சைடு தான் வந்து நிறுத்தி இருந்திருப்பார். அப்படியே பைக்லேருந்து இறங்கிட்டு மேலே நிமிர்ந்து உங்கள் ரூமோட ஜன்னலையே பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு அவரோட ஃபோன் எடுத்து இன்ஸ்டாவில் தான் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் வந்து ஜங்குக் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் வந்து அவரை ரிட்டன் பேக் ஃபாலோ பண்ணலை. பிகாஸ் ஜங்குக் வந்துட்டு பப்ளிக் ஐடி, நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் ஐடி. நீங்கள் வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ்லாம் பண்ணுவார். பட் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. அட் த சேம் டைம் அவரை நீங்கள் ப்ளாக்கும் பண்ணலை. அவர் அப்படியே அந்த மெசேஜில் ஜன்னலில் வந்து எட்டிப்பார் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருந்துருப்பார். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் ஆக்சுவலாக ரூமில் தான் தாவணி கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மெசேஜை பார்த்ததுமே என்னது வீட்டுக்கிட்ட வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஜன்னல் கிட்டே போயிட்டு அப்படியே கீழே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக வேர்த்துருக்கு, சட்டையெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற நீ? கீழே இறங்கி வா. வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. பரவாயில்ல, இப்போ நீ வரலன்னா நான் வீட்டுக்குள்ளே வருவேன். எப்படி வசதி? ஐயோ கடவுளே, வந்து தொலைக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வந்துட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த சந்துக்கிட்ட போயிட்டு அந்த காம்பவுண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. எதுக்காக இங்கே வந்த? அயன், நீ நல்லா இருக்கல செல்லும்? இதை கேட்டு போகிறதுக்காக தான் வந்தியா? இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகல. பத்மா கிட்ட கேட்டப்போ அவன் நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா. அந்த ரவி உன்னை நேற்று அசிங்கப்படுத்தினானா அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த பக்கம் தலையை திருப்பி இருந்திருப்பீங்க. இங்கே பாரு அயன், அவன் உன்னை நேற்று அசிங்கப்படுத்தினானா? ஆமாம், அவனை நான் அசிங்கப்படுத்தினேன்னு அவன் பதிலுக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டான். ஜங்குக்கு அப்படியே அவனை ஒரு கெட்ட வார்த்தையால் திட்டிட்டு, நான் இல்லைன்னொன்னே என் தங்கத்துக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான். நான் மட்டும் இருந்திருந்தேன்னா அந்த நிமிஷமே அவனோட உசிரை எடுத்திருந்திருப்பேன். கை வச்சிட்டான்ல இந்த ஜங்குக்கு யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். செத்தான் அவன் என்கிட்ட அப்படின்ற மாதிரி அந்த காம்பவுண்ட் அப்படியே ஒரு அடி அடித்து சொல்லி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க சைலண்ட்டாக. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, செல்லம் நீ இன்னைக்கு ஏன்டி காலேஜுக்கு போகல? அவனுக்கு பயந்து போகலையாடி? மாமா வந்துட்டேன்டி. சாரிடி, நேற்று ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிட்டேன், அதனால தான் நான் வரல. நான் உன்கிட்ட சொன்னேனா? அவர் அப்படியே பார்க்குறாரு. அவனுக்கு பயந்து தான் நான் காலேஜுக்கு போகலன்னு உன்கிட்ட சொன்னேனா? அப்புறம் வேற எதுக்காக போகல செல்லம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுன்னு ஒரு அவசியமும் இல்லை. உனக்காக பதறி அடித்து ஓடி வந்திருக்கண்டி என்னமோ ஏதோன்னு சொல்லு. எதுக்காக இன்னைக்கு காலேஜுக்கு வரல? எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவனுக்கு பயந்து ஒன்று நான் காலேஜுக்கு போகாமல் இல்லை, அவ்வளோதான். அப்புறம் ஏன் செல்லம் வரல? உடம்பு ஏதாவது சரியில்லையா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது பத்தாதா? நான் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்கடி? இப்போ என்ன, எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ இங்கேருந்து போக மாட்டியா? ஆமாம், இங்கே தான் இருப்பேன், போக மாட்டேன். என் மாமாக்காரனோ அத்தைக்காரையும் வந்து செருப்பால் அடித்தா கூட நான் போக மாட்டேன். கடவுளே ராமா, எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ். என்ன? ஆமாம், இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. ரொம்ப வயிறு வலிச்சுது, அதனால தான் போகலை. போதுமா? அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்போ இதுக்காக தான் காலேஜ் போகலையா? ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டே வயிறு வலிக்குன்னு தான் உனக்கு நல்லா தெரியுமே, அதுக்காக தான் நான் போகலை. மற்றபடி அந்த பொறுக்கிக்கு பயந்துலாம் நான் ஒன்றும் போகாமல் இருக்க மாட்டேன். அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை எனக்கு. நீங்கள் அப்படியே உங்களோட மனசுக்குள்ளே என்னோட மாமா கருப்புசாமி மாதிரி என் கூட இருக்கும்போது அந்த பொறுக்கி பயலை பார்த்து நான் ஏன் பயப்பட போகிறேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்களா? ஜங்குக்கு அதை நல்லாவே நோட் பண்ணியிருந்திருப்பாரு. அதானே பார்த்தேன். என் செல்லம் தான் வேலை நாச்சு யாராச்சு இந்த விஷயத்துக்கெலாம் பயப்படுவாளா என்ன அப்படின்ற மாதிரி செடியூசிங்காக உங்களை பார்க்குறாரா? நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டியா? இதுக்கு மேலேயாவது இங்கே நிற்காம வீட்டுக்கு போய் சேர்றியா? என் அப்பாவோ அம்மாவோ பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேற. வந்து பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். அவங்களோட மருமக அவரோட பொஞ்சாதியை ரசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு போட்டோம். பொஞ்சாதியா? ஆமாண்டி வாடமல்லி, நீ என் பொஞ்சாதி தானே அப்படின்ற மாதிரி உங்களை செடியூசிங்காக பார்க்குறாரு. இங்கே பாரு, யாராவது வேலைக்காரங்க பார்த்தா கூட அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ண. ஜங்குக்கு அப்படியே அந்த காம்பவுண்டு மேலே அவரோட 2 கையுமே அப்படியே வச்சுட்டு உங்களை அப்படியே செடியூசிங்காக பார்த்துக்கிட்டே, இந்த தாவணியில் பார்க்கறதுக்கு சும்மா
அழகா இருக்கடி வாடாமல்லி. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. போக மனசே வரல. ம், அப்போ சரி, அப்போ நீ இங்கே நின்று நல்லா வாங்கி கட்டிக்கோ, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தாவணியை தூக்கிட்டு அப்படியே ஓடி போகிறீங்களா? ஜங்குக்கு அப்படியே உங்களை அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே உங்களோட ரூமுக்கு போயிட்டு அந்த ஜன்னல் கிட்டே போயிட்டு ஜங்குக் போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இப்படி எட்டி பார்க்குறீங்க பாருங்கள். அப்போ தான் ஜங்குக் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ரெடியாக இருந்திருப்பாரு. அப்படியே இப்படி நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த ஜன்னல் கம்பியில் வந்துட்டு உங்கள் கையை வச்சுட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே வயிறு ரொம்ப வலிக்குதா? அப்படின்ற மாதிரி வயிற்றில் கையை வச்சு கேட்குறாரு. உங்களுக்கு அது நல்லாவே புரியுது. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு ம் சரியாக போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இல்லை, அவரோட கையை எடுத்து அவரோட வாயில் வச்சுட்டு இப்படி ஃப்ளையிங் கிஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவரோட கையில் கிஸ் கொடுத்து அந்த கிஸ் அப்படியே உங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணுறாரு. அப்படியே அவரோட வயிற்றில் கையை வச்சுட்டு உன்னோட வயிற்றில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் சேர்றியா அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டே சொல்கிறீங்களா? அவர் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு போயிருந்திருப்பார். அவர் போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக ப்ளஷ் ஆகுறீங்க, சிரிக்கிறீங்க. கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கி நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஜங்குக்கோட ஸ்டாப்பிங் வருது. பார்த்தா ஜங்குக்கு இன்றைக்கி ஏறவே இல்லை. என்ன நேற்று தானே வேலை இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது பஸ் எடுத்துருந்துருப்பாங்க. அந்த ரவி இருக்கான்ல, இன்றைக்கி ஜங்குக் வரலன்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனோட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு உங்கள் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நிற்கிறான். அடியே சிறுக்கி, நேத்தி அந்த கண்டக்டர்கிட்ட என்ன அடி வாங்க விட்டுட்டு போயிட்டீனா நீ என்ன பெரிய இவளா? 2 வருஷமாக உன் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னமோ உலகத்திலே இல்லாத அழகி மாதிரி இப்படி அழட்டிக்கிற. நேத்தி ஆண்டி வரல? ஓ, மாமா மேலே பயமா? துப்பட்டாவை பிடிச்சி இழுத்ததுக்கே ஒரு நாள் லீவ் போட்ட, வேற எதையாவது இழுத்தா அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு மாதிரி பார்க்குறானா? உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள நேற்று எனக்கு என்ன ஆச்சுன்னு வந்து விசாரிச்சுட்டு போனா, என்னை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி கோவம் கூட பட்டான். ஆனால் இன்னைக்கு ஏன் மாமா நீ வரவே இல்லை? பாரு, நீ வராததுனால இவனுங்களுக்கெல்லாம் ரொம்ப துளிருட்டு போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. தாடி வாயனே பாருடி மாமனை அப்படின்ற மாதிரி உங்கள் கன்னத்தில் அப்படியே கையை வச்சு இப்படி திருப்பி பார்க்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே டக்குனு டென்ஷன் ஆகிட்டு எழுந்திரிச்சிட்டு, ஹே இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, வெக்கமா இல்லை உனக்கு? இப்படி தான் உன்னோட வீரத்தை ஒரு பொம்பளை பிள்ளைங்க கிட்டே காட்டுவியா? ஏன்டி கோச்சிக்கிற அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவன் கையை எடுத்துகிட்டு உங்கள் கன்னத்துக்கிட்ட வரான் பாருங்க. நீங்கள் அப்படியே அவன் கையை தட்டி விட்டுட்டு கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விடுறீங்க. உனக்கு அம்பிட்டுதான்ல மரியாதை, இதுக்கு மேலே என் மேலே கையை வச்சுன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே திரும்பவும் உங்கள் ஷால் அப்படியே பிடிக்கிறான் பாருங்க. அப்படின்ற மாதிரி உங்கள் ஷாலை நீங்கள் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வந்து அவனோட கையை அப்படியே அவரோட காலால் இப்படி ஒரு எட்டி ஒரு மிதிச்சிருந்திருப்பாரு. அவன் அப்படியே உங்கள் ஷாலை விட்டுட்டு அந்த பக்கம் போய் விழுந்திருந்திருப்பான். அவனுக்கு அப்படியே கை செம்மையாக வலிக்குது. அப்படின்ற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு இப்படி யாருன்ற மாதிரி பார்க்குறான். நீங்களும் யாருடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே சிங்கம் மாதிரி உங்கள் மாமா நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக்கோட கண்ணெலாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ஜங்குக் அப்படி என்னல நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தியா? துப்பு கட்ட நாயே அப்படின்னு சொல்லிட்டு போய் சரி அடி அடிக்கிறாரு. அவனை அடிக்கிற அடியில் அவனோட வாயிலேருந்து ரத்தம் வருது, அவனோட நெத்திலேருந்து ரத்தம் வருது. நீங்கள் எல்லாரும் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே சண்டை போடுறத பார்த்துட்டு கண்டக்டர் வந்து விசில் அடிச்சிருந்துருப்பாரு. பஸ்ஸை நின்று இருந்திருக்கும். நின்று வேகத்துக்கு அடி வாங்கிட்டு இருக்கிறவன் குடுன்னு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி ஓடுறான். ஜங்குக் விடாமல் துரத்திக்கிட்டே இருந்திருப்பாரு அவனை. நீங்கள் எல்லாருமே பஸ்லேருந்து இறங்கிட்டீங்க. ஜங்குக் வேகமாக போய் அவனை பிடிச்சி அந்த ரோட்லேயே போட்டு சரி மிதிக்கிறாரு. யார் மேல கைய வச்ச? யார் மேல கைய வச்ச? என் பொஞ்சாதியில, என் கொலசாமியில அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு அப்படி அடிக்கிறாரு. அவர் கண்ணில் அப்படி ஒரு கோவம் தெரியுது. நீங்கள் அதை அப்படியே அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எம்பிட்டு தைரியம் இருந்தா என்னோட உசுறு மேல கைய வச்சிருப்ப நீ இன்னைக்கு செத்தல அப்படின்னு சொல்லிட்டு சரி அடி அடிக்கிறாரு. அவனுக்கு மூஞ்சி ஃபுல்லாக வீங்கி போயிடுச்சு, ரத்தம் வருது. இங்கே எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது பயமாகியே இருந்திருக்கும். இப்போ பத்மா தான் உங்ககிட்ட வந்துட்டு, வயன் போய் உன் மாமாவை தடுடி, அவனை கொன்னுட போறாரு. நீ தானடி ஆசைப்பட்ட அவன் தோலை உரிக்கிறத நீ பார்க்கணுன்னு.
எப்படி வெறுத்து வாங்கிட்டு இருக்கான் பாரு என் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஷோ வயன் போதும்டி, அவன் அடி வாங்கின வரைக்கும் போதும். அங்கே பாரு அவனுக்கு ரத்தம் வெள்ளம் போயிட்டுருக்கு. போய் தடுடி உன் மாமனை, நல்லா அடி, இன்னும் அடி, அவன் கையோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஷி வயன் அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா போலீஸ்க்கு கூப்பிட்டுருவாங்க, அப்புறம் உன் மாமா தான் மாட்டுவார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஓடி போயிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு போதும் போதும் விட்டுடு. விடுவாயான், போதும் இங்கே பாரு, வேண்டாம் விட்டுடு. விடுவாயான், இன்னைக்கு இவனை கொல்லாமல் விட மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜங்குக்காவோட ஷோல்டரை பிடிச்சிட்டு மாமா, அவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகி இருந்திருப்பாரு. அப்படியே அடிக்கிறது நிறுத்திட்டு போதும் மாமா வேணாம் விட்டுடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோடையே உங்களை அப்படியே திரும்பி பார்த்துருந்துருப்பாரு. வேண்டாம் மாமா, அடித்த வரைக்கும் போதும் விட்டுடு. வயான், போதும் மாமா இங்கே வா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவர் அப்படியே இந்தாண்ட சைடு அப்படியே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருந்துருப்பீங்க. ஜங்குக் விட்ட வேகத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை போய் பிடிச்சிருந்துருப்பாங்க. இப்போ கண்டக்டர் வந்துட்டு பிரச்சனை பண்ணாதீங்க, எல்லோரும் பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பஸ்ஸில் ஏறுறீங்க. நீங்கள் அந்த சீட்டில் உட்காடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் நின்றுட்டு உங்களையே தான் ஒரு மாதிரி டியரி ஐஸோடே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இப்போ எங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற டபுள் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு ஸ்டெப்ஸில் நின்றுட்டுருக்காரு. அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்காவோட கையை பார்க்குறீங்க. பார்த்தா அது ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உங்களோட கர்ச்சீஃபை எடுத்துகிட்டு கையை காட்டு. அவர் அப்படியே உங்களையே பார்க்குறாரு. கையை கொடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை வாங்கி அந்த கர்ச்சீஃபை வச்சு அவருக்கு அப்படியே கட்டி விடுறீங்களா. அவர் அப்படியே நீங்கள் அந்த மாமான்னு சொன்னதுலேருந்து இன்னும் அவர் வெளியிலே வரல. உங்களையே ஒரு மாதிரி அவ்வளோ லாங்கிங் எக்ஸ்ப்ரெஷனோட பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப கேரிங்காக அவரோட கையில் வந்துட்டு அந்த கட்டை போட்டு விட்டுருந்துருப்பீங்க. நீங்கள் கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கும்போது ஜங்குக்கா உங்களை பார்த்துட்டு வயான், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னதான் நம்ம பேசிக்கலனாலும் உன் மனசில் நான் இப்போவும் இருக்கேன்ல. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்ருக்கீங்க. உன் மனசில் நான் இருக்கிறதுனால தானே உன் வாயால் நீ இப்போ என்னை மாமான்னு கூப்பிட்ட. நீங்கள் அப்படியே அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கீங்க. அப்போ இப்போவும் என்னை லவ் பண்ணுறியாடி? அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் மாமா. பிரச்சனை நம்ம 2 குடும்பத்துக்கும் நடுவில் தான். உனக்கும் எனக்கும் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக நீங்கள் கட்டு போட்டு முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் சீட்டில் சாஞ்சி உட்காந்துருந்துருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களையே ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஒரு வழியாக உங்களோட காலேஜ் வந்துருந்துருக்கும். நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே அவரோட கையில் இருக்கிற அந்த கட்டையை டச் பண்ணிவிட்டு உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு பார்த்து வேலைக்கு போ, மாமா கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தான் எனக்கு தெரியல. நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேன். நீ தைரியமாக காலேஜுக்கு போயிட்டு வா வாடாமல்லி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. அவர் அப்படியே உங்களையே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஓய் வாடாமல்லி. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஒரே ஒரு தடவை மாமான்னு சொல்லிட்டு போயேன். பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா மாமா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணி உங்களையே பார்த்துட்ருக்காரு. இப்போ அன்றைக்கி ஈவினிங் ஆகி இருந்திருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பின்னாடியிலேருந்து வந்துட்டு ஓய் மாமா மேலே கோவம்லாம் போயிடுச்சாடி? மாமனை லவ் பண்ணுறதானே நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. யார் சொன்னா உனக்கு? காலையில் நீ தானடி சொன்ன. நான் என்ன சொன்னேன்? மாமா அவனை அடிக்காதீங்க விட்டுருன்னு என் கையை பிடிச்சி சொன்னியடி. ஆமாம், நீ பாட்டுக்கு அடித்து கொலைகேஸ் ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? ஓ, இந்த அளவுக்கு நீ மாமனை பற்றி கவலைப்படுறியா? அந்த விஷயத்தில் நானும் தானே இன்வால்வ் ஆகியிருக்கேன். நீ எனக்காக தானே அடிக்க போன. போலீஸ் அப்புறம் என்ன பிடிச்சி கேட்க மாட்டாங்களா? ஓ ரைட் அடி. அப்போ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது அதானே? நான் என்ன உன்னை அடினா சொன்னேன், நீ எதான் போய் அடிச்ச? எப்படி என் கண்ணு முன்னாடி என் பொஞ்சாதியோட ஷாலை பிடிச்சி ஒருத்தவன் இழுப்பான், அதை பார்த்துட்டு நான் சும்மா நிற்கணும் அப்படி தானே? இங்கே பாரு, திரும்ப திரும்ப என்னை பொஞ்சாதின்னு சொல்கிற வேலை வச்சுக்காத. பொஞ்சாதி தானடி நீ எனக்கு, அதனால தானே காலையில் மாமான்னு கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி செடியூசிங்காக சொல்கிறாரா?
நான் ஒன்றும் உன்னை அதை மீன் பண்ணி மாமான்னு கூப்பிடல. நீ என்னோட மாமா பையன், அதனால தான் நான் உன்னை மாமான்னு கூப்பிட்டேன். ஒத்துக்கோடி வாடாமல்லி, இந்த மாமா உன் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கேன். மாமனை நீ உருகி உருகி லவ் பண்ணுறன்றத ஒத்துக்கோடி வாடாமல்லி. மாமான்னு கூப்பிட்டுட்டா லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா? சரி, அப்போ இத்தனை நாள் மாமான்னு கூப்பிட வேண்டியதானே? அது என்ன பதில் தேடிட்டு இருக்கியா? இங்கே பாருடி சொல்லும், ஏதோ கஷ்டப்பட்டு 5 வருஷம் நீ என்னை மாமான்னு கூப்பிடாம இருந்த. இப்போ அதுவுமே வெளியில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் உன் மனசில் இருக்கிறதும் வெளியில் வந்துடும் பாரேன். அது நடக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒரு வழியாக உங்களோட ஸ்டாப்பிங் வந்திருந்திருக்கும். எல்லாருமே இறங்குறீங்க. ஜங்குக்காவுமே ஆக்சுவலாக உங்களோட ஸ்டாப்பிங்கில் தான் எப்போவுமே இறங்குவார். ஸோ இப்போ இறங்கிட்டு நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கா அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு கிட்டே எடுத்துகிட்டு, இன்னும் ஒரே ஒரு வாட்டி மாமான்னு கூப்பிடேன். விட்டா இன்னைக்கு ஃபுல்லாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லுவ போல இருக்கு. பின்ன எத்தனை வருஷம் கழிச்சு நீ என்னை மாமான்னு கூப்பிடுற தெரியுமா? இந்த மாமாவில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குடி. அது உனக்கு நல்லாவே தெரியும். அது தெரியாமல் நீ என்னை மாமான்னு கூப்பிட்ருக்கவே மாட்டேன். அது எனக்கும் தெரியும். மாமான்னு கூப்பிட்டுட்டல்ல, இனிமே இந்த மாமா மட்டும்தான் உன் மனசில் இருப்பேன் பாரு அப்படின்ற மாதிரி உங்களை செடியூசிங்காக பார்த்துட்டே சொல்கிறாரா? நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு உங்களோட கையை அப்படியே விலக்கி விட்டுட்டு நீங்கள் அப்படியே போயிருந்திருப்பீங்க. அவர் அப்படியே போகிற உங்களையே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போனதுலேருந்து உங்களுக்குள்ளே அப்படி ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச். என்னென்னு தெரியல, அவரை மாமான்னு கூப்பிட்டதாலே என்னவோ உங்களையும் அறியாமல் நீங்கள் சிரிக்கிறீங்க, ப்ளஷ் ஆகுறீங்க. அப்படியே அவரை வந்துட்டு மாமான்னு கூப்பிட்டது, அவர் உங்களுக்காக போய் இறங்கி ஃபைட் பண்ணது, இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. பொறுக்கி மாமா, என்னை யாரும் ஒன்று சொல்லிடக்கூடாது. எங்கே இருந்தாலும் மின்னல் மாதிரி பாஞ்சு வந்துடுவான். அப்பா, அந்த அடித்த அடி இருக்கே, ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்தது. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா மாமா? கடந்த 5 வருஷமாக நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் உன்னை பார்த்து ஒரு நாள் கூட சிரித்ததே கிடையாது. ஆனால் நீ ஒரு நாள் கூட என்னை பார்த்து சிரிக்காமல் இருந்ததே கிடையாது. நீ என்ன கொலசாமின்னு சொல்லுவேல மாமா? உண்மையாலுமே நீ தான் மாமா என்னோட கொலசாமி, என்னோட காவல் தெய்வம். எனக்கு ஏதாவது ஒன்றுனா ஓடி வந்து என்னை காப்பாற்றுற என்னோட கருப்பு சாமி. உண்மைதான் மாமா. அந்த மாமான்ற வேர்டில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை தெரிஞ்சு தான் உன்னை மாமான்னு கூப்பிட்டேன். படுபாவி அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். அவர் சொல்லியிருப்பாருல, மாமான்னு கூப்பிட்டுட்டல, இதுக்கப்புறம் இந்த மாமா மட்டும்தான் உன் மனசில் இருப்பேன் பாரு அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. உண்மைதான், நான் மாமான்னு கூப்பிட்டதாலேயோ என்னவோ என் மனசு ஃபுல்லாக இப்போ அவன் மட்டும்தான் இருக்கான். நான் ஏன் இப்படி சிரிக்கிறேன்? நான் ஏன் இப்படி வெக்கப்படுறேன்? இது நானே இல்லையே. கடந்த 5 வருஷமாக இந்த ஒயன் இப்படி இல்லையே. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒயன் மாதிரிலாம் இருக்கேன் இப்போ நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த பாஸ்டெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்களோட பீரோவுக்கு போயிட்டு அந்த லாக்கர் அப்படியே ஓப்பன் பண்ணி அதிலேருந்து குட்டியாக ஒரு ஜுவல் பாக்ஸ் எடுக்கிறீங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஐம்பொன் கொலுசு வந்துட்டு இருந்திருக்கும். குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு பார்க்க எலிகண்ட்டாக அவ்வளோ க்யூட்டாக இருந்திருக்கும். அதை நீங்கள் அப்படியே உங்கள் கையில் எடுத்து அதையே ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அதை பார்த்ததும் லைட்டாக டியர்ஸ் வருது. இப்போது நீங்கள் 8th படிச்சுட்டு இருக்கும்போது, வயான் மாமா இங்கே இருக்கேன். என்னாச்சு மாமா? இந்தா, இது உனக்கு தான். எனக்கா? என்னது மாமா இது? பிரிச்சு பாரு. நீங்களும் அப்படியே அதை பிரித்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஐம்பொன் கொலுசு இருக்கு. மாமா, கொலுசு கொலுசு எதுக்கு மாமா? கொலுசு எதுக்கு வாங்குவாங்க? காலில் போட்டுக்கிறது தான் வாங்குவாங்க. காலை குடுறி வாடாமல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் லெக்கை எடுத்து அப்படியே அவரோட ஷோல்டரில் வச்சுட்டு அந்த கொலுசு அப்படியே உங்களுக்கு அவ்வளோ லவ்வபுளாக அதை போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு உங்கள் காலிலே அப்படியே ஒரு கிஸ் கொடுக்குறாரு. இதை எப்போவுமே நீ கலட்டவே கூடாது, புரிஞ்சுதா? எப்படி மாமா நான் இதை கலட்டுவேன்? என் மாமா என் மனசில் இருக்கிற வரைக்கும் இந்த கொலுசு என் காலிலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் 10th பப்ளிக் எக்ஸாம் கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே உங்களோட வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்குள்ளே சரி சண்டை. உங்கள் அப்பா ஜங்கோக்கு அப்பா அப்படியே மாற்றி மாற்றி வாய் வார்த்தைகளால் அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க.
ஆக்சுவலாக உங்களோட அப்பாவுக்கும் ஜங்குக்கோட அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜில் உங்கள் அப்பா ஜங்குக்கோட அப்பா 2 பேருமே ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, லேண்டை விற்று கொடுக்குற பிஸ்னஸ். 2 பேருமே அப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அப்படியே அதை பிரிக்க முடியாத ஒரு பாண்டிங் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. இவருக்கு தெரியாமல் அவரும் எதுவும் செய்ய மாட்டார், அவருக்கு தெரியாமல் இவரும் எதுவும் செய்ய மாட்டார். 2 பேருமே ஒத்துமையாக அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஜங்குக்கோட அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை விஷயமா ஒரு 3 டேஸ் போல் வெளியூருக்கு போயிருந்திருப்பார். அந்த டைம் உங்கள் அப்பா தான் வந்துட்டு பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அந்த டைம் யாரோ ஒரு புரோக்கர் வந்துட்டு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஆர்டரோட உங்கள் அப்பா கிட்டே வந்திருந்திருப்பார். இந்த மாதிரி இந்த லேண்டை வந்து விற்று கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு 1 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆர்டர். ஐயோ! ரொம்ப பெரிய ஆர்டராக இருக்கே, இதை விற்று கொடுத்தா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குமே, இதை விட்டுறக்கூடாது. இந்த நேரம் பார்த்து இவர் வேறு ஊருக்கு போயிருக்காரே, சரி பரவாயில்ல, அவர் போன விஷயம் அவர் நல்லபடியாக முடிச்சுட்டு வரட்டும், அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமேட்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்லிப்போம், இப்போதைக்கு இந்த ஆர்டரை நம்ம எடுத்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா வந்து அந்த ஆர்டரை எடுத்து பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அவருக்கு அதில் ஒரு 1 crore கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ ஆஃப்டர் 3 days வந்துட்டு ஜங்குக்கோட அப்பா ஊருக்கு வந்திருந்திருப்பார். உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஏதோ ஞாபக மறதியோ இல்லை வேலை விஷயமோ தெரியல, இந்த விஷயத்தை வந்து ஜங்குக்கோட அப்பா கிட்ட சொல்ல மறந்துருந்திருப்பார். அதாவது வேணுக்கனே கிடையாது, சொல்ல மறந்துருந்திருப்பார். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களோட சித்தப்பா வந்து கிராப் பண்ணியிருந்திருப்பார். அதாவது யாருன்னா, ஜங்குக்கோட அம்மாவோட தம்பி வழி வரும் போல இருக்குது. ஸோ அவர் வந்து உங்கள் அப்பாவும் ஜங்குக்கு அப்பாவும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது வந்துட்டு அவருக்கு வந்து பிடிச்சிருந்துருக்காது. ஸோ தட் இவங்க 2 பேருக்குள்ளே எப்படியாவது ஒரு கிளாஷை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாகவே அவர் வந்து திட்டம் போட்டிருந்திருப்பார். இது வந்து அவருக்கு ஒரு நல்ல கோல்டன் பார்ட் மாதிரி கிடச்சிருந்துருக்கும். அவர் போயிட்டு ஜங்குக்கோட அப்பா கிட்டே இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்தது, இவ்வளோ பணம் வந்தது, அதை பற்றி அவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, அவரே தனியாக அதில் அவரோட பேரில் ஒரு லேண்டை வாங்கி வச்சுக்கிட்டாரு, அதில் அவர் மட்டுமே லாபம் பார்க்கலான்னு நினச்சிருக்காரு, இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, இதை பற்றி உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அப்பாவை வந்து அவர் ஏற்றி விட்டுருந்துருப்பார். ஸோ என்ன தான் வந்துட்டு மச்சானாக பழகி இருந்தாலுமே, இத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக பழகி இருந்தாலுமே, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட ஒரு மனுஷனையுமே மாற்றிடும். அதே தான் ஜங்குக்கோட அப்பாவையுமே அந்த நிமிஷம் மாற்றி இருந்திருக்கும். ஸோ உடனே ஜங்குக்கோட அப்பா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவை பார்த்து அவ்வளோ கேள்வி கேட்குறாரு. அவர் அந்த பணத்தை என்ன பண்ணாருன்னு சொல்ல வரத்துக்குள்ளே அவரை பேசவே விடலை ஜங்குக்கோட அப்பா. பதிலுக்கு வந்துட்டு சராமரியாக வார்த்தைகளை வந்துட்டு விட்டுட்டே இருந்திருப்பார். இத்தனை வருஷம் 2 பேரும் நட்பாக பழகணுமே, இப்படி தான் நட்புக்கு துரோகம் பண்ணவியா? ஒத்துக்கிறேன், என் தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுத்தேன், உனக்கும் குழந்தை குட்டி இருக்குது, ஆனால் எனக்கும் குழந்தை குட்டிங்கன்னு ஒன்று இருக்குது, வயசானவங்க இருக்காங்க, நீ மட்டும் லாபம் பார்க்கணுன்னு நினச்சா எப்படி? பதிலுக்கு உங்கள் அப்பா வந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதா, அந்த காசை நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவரை சொல்ல வரத்துக்குள்ளே ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு உங்கள் அப்பாவை பேசவே விட்டுருந்துருக்க மாட்டார். உங்கள் அப்பாவை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பார். அதுதான் உங்கள் அப்பாவோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்திருக்கும். என்னென்னா, இப்படி ஒரு திருட்டு பாயலாக இருக்கியே, உன்னை நம்பி தானே என்னோட கம்பெனியில் உன்னை பார்ட்னராக சேர்த்தேன், இன்னும் எனக்கு தெரியாமல் எதெல்லாம் பதுக்கி வச்சுருக்கியோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அப்படியே ஹார்ட்டே நொறுங்கி இருந்திருக்கும். அவர் பதிலுக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்த, இவர் பதிலுக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்த, ஒரு கட்டத்துக்கு மேலே இது அடிதடி சண்டையாகவே மாறி இருந்திருக்கும். மதுரைக்காரங்களாம் எப்படி சண்டை போட்டுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் போய் உங்கள் அப்பாவை தடுக்கிறீங்க, ஜங்குக்கு போய் அவர் அப்பாவை தடுக்கிறாரு. என் மேலே கை வைக்கிற அளவுக்கு நீ வந்துட்டல, இனிமேல் உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை, ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம், அப்படி ஒன்றும் நம்பிக்கையே இல்லாமல் நீ ஒன்றும் என்ன உன்னோட பிஸ்னஸில் வச்சுக்க தேவையில்ல, நான் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன், இதோட நம்ம உறவு வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்ல போக, பதிலுக்கு ஜங்குக்கோட அப்பா, நீ என்னடா என்னோட உறவு முடிச்சுக்கிறது, இப்போ நான் சொல்கிறேன் உன்னோட ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம், இத்தனை வருஷமாக இப்படி ஒரு திருட்டு பாய கூட தான் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. நான் கூட ஜங்குக்கு வந்துட்டு ஒயனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் அந்த முடிவை மாற்றிக்கிட்டேன், இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம உறவை இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு பிரிஞ்ச குடும்பம் தான் இப்போ வரைக்கும் நீங்கள் பேசிக்கிறதே கிடையாது. அந்த சண்டைக்கு அப்புறம் உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இனிமேல் உனக்கும் ஜங்குக்கும் எந்த உறவும் கிடையாது, அவருக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உனக்கு அப்பா மேலே கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சுன்னா இனிமேல் நீ ஜங்கு கிட்ட பேசவே கூடாது, அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அவர் சத்தியம் வாங்கி இருந்திருப்பாரு. நீங்கள் உங்கள் அப்பாவுக்காக அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்துருப்பீங்க. பட் ஜங்குக்கு உங்கள் மனசுலேருந்து யாராலையுமே எடுக்கவே முடியல. இங்கே இந்த சைடு ஜங்குக்கோட அப்பாவுமே ஜங்கு கிட்டே வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்திருப்பாரு, இனிமேல் உனக்கும் ஒயனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு. பட் ஜங்குக்கு வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக முடியவும் முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பார். அவர் சொன்னதெல்லாம் அவர் ஒரு பெரிய விஷயமாக கூட மதிக்கவே இல்லை. உங்கள் மேலே தான்ப்பா தப்பு இருக்குது, நீங்கள் தான் வந்துட்டு அவரை வந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லித்திட்டு நீங்கள் மாமா என்ன சொல்ல வராருன்னு கூட நீங்கள் வந்துட்டு காதில் வாங்கலை அப்படின்ற மாதிரி அவரோட அப்பாவை தான் அவர் வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு.
அதுக்கப்புறம் ஜங்குக் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. பட் உங்கள் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் உங்களுக்குள்ளே கஷ்டப்பட்டு ஜங்கு கூட பேச முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அன்னைக்கு நைட்டு நீங்கள் உங்கள் ரூமில் அப்படியே அழுதுகிட்டே அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கொலுசை நான் கலட்டவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன் மாமா. என் மாமா என் மனசில் இருக்கிற வரைக்கும் இந்த கொலுசை கலட்டவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கொலுசை நான் இப்போ போட்டுக்கிற தைரியம் எனக்கு இல்லை மாமா. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒரு நாள் சரியாகும். அவங்களே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எனக்கு எப்போ உன் மேலே நம்பிக்கை வருதோ, எனக்கு எப்போ தைரியம் வருதோ, அப்போ நான் இந்த கொலுசை எடுத்து போடுவேன் மாமா. இந்த கொலுசை நான் எப்போ போடுறேனோ அப்போ கண்டிப்பாக நம்ம 2 குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் சீக்கிரமாகவே சரியாகும். இதை நான் மனசார நம்புகிறேன் மாமா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அழுது நீங்கள் அந்த கொலுசை அப்படியே கலட்டி உள்ளே வச்சுருந்துருப்பீங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் இப்போ தான் நீங்கள் அந்த கொலுசை எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க. நம்பிக்கை வந்துருச்சு மாமா. எனக்கு இப்போ தைரியமும் வந்துருச்சு. என்ன ஆனாலும் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைலோடையே ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கொலுசை நீங்கள் உங்கள் காலில் எடுத்து போட்டுக்கிறீங்க. அப்படியே போட்டுட்டு, நீ என்னோட மாமா, நான் உன்னோட பொஞ்சாதி, நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு பிடிச்ச பர்பிள் கலர் சுடி எடுத்து வியர் பண்ணிட்டு நீங்கள் போயிருக்கீங்க. உங்கள் முகத்தில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது, அப்படியே பிரைட்டாக இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு பஸ்ஸில் ஏறினதுமே உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருந்துருப்பாரு. அவருக்கு அப்படியே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, ஓய் வாடா மல்லி, என்னடி இன்னைக்கு சும்மா தக்கன்னு ஜொலிக்கிற? நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, நான் தான் சொன்னேன்ல, நீ என்னை மாமான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் உனக்குள்ள நிறைய மாற்றம் வரும்னு. வந்துச்சு பார்த்தியா? நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னடி புதுசாக நான் சொல்கிறதுக்கெலாம் சிரிக்கிற? மாமனுக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்திருக்க. என்ன வாடா மல்லி, என்ன நடக்குது மனசுக்குள்ள? என்னென்னமோ நடக்குது, வாய் வார்த்தையால் சொல்ல முடியல, அதனால தான் அதை இப்படிலாம் காட்டிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஓய் வாடா மல்லி, என்னடி சொல்கிற? மாமாவுக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, நிஜமாக புரியலையா? ம் என்னை பார்த்துமா புரியல? ம் என் கண்ணை பார்த்துமா புரியல? என்ன அப்படின்ற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. நேத்தி மாமனை காதலிக்கிறியான்னு கேட்டப்போ அதுக்கு எந்த பதிலும் நீ சொல்லவே இல்லை. இன்னைக்கு இப்படி வந்து மாமனை போட்டு குழப்பிகிட்ருக்க. ஒன்றும் புரியலையேடி. மொக்க சாம்பிராணி, எதையும் புரிஞ்சுக்க தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. ஓய் 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 பேசாதே என்கிட்ட. என்ன ஏதோ சொல்ல வரா, ஆனால் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதே. என்ன சொல்ல வரா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு வழியாக உங்களோட காலேஜ் வந்திருந்திருக்கும். நீங்கள் அப்படியே அந்த சீட்லேருந்து நீங்கள் ஏந்திரிக்கிறீங்க. ஜங்குக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்டெப்ஸ்லேயே தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்படியே அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு நீங்கள் அப்படியே ஏந்திரிச்சு நடந்து வரும்போது ஜங்குக்கு உங்களோட கொலுசு சவுண்டு நல்லாவே கேட்டிருந்துருக்கும். அவருக்கு அப்படியே ஐஸ் எல்லாம் வியர்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட வந்துட்டு, காதலிக்கிறியான்னு கேட்டல, அதுக்கான பதில் என்கிட்டே தான் இருக்குது. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு போட்டுட்டு வந்திருக்கேன் மாமா, அது என்னென்னு நீயே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி நீங்கள் அப்படியே போகிறீங்களா? ஜங்குக்கு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கிட்டு உங்கள் காலை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே லெகின்ஸ் பேண்ட் தான் போட்டிருந்துருப்பீங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அவருக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை திரும்பி பார்க்குறீங்க. அவருக்கு அப்படியே கண்ணில் அவ்வளோ டேர்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, ஓய் பொறுக்கி மாமா, அவர் அப்படியே பார்க்குறாரு உங்களை. பொதுவாக ஒரு பையன்தான் எப்போவுமே ஒரு பொண்ணுக்கிட்டே இந்த டைலாகை சொல்லுவான். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உன்னோட பொஞ்சாதி. உலகமே அழிஞ்சாலும் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போது உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பி போகிறீங்களா? ஜங்குக்கு அப்படியே டேரோடு சேர்ந்து அவ்வளோ ஸ்மைல் வருது முகத்தில்.
நீங்கள் திரும்பவும் அவரை திரும்பி பார்த்துட்டு மாமா அவரோடய பார்க்குறாரு. ஒரே ஒரு தடவை என்னை வாடாமல்லியேன்னு கூப்பிடு பார்ப்போம். என் ஆசை வாடாமல்லியே. உலகமே அழிஞ்சாலும் இந்த மாமன் ஒன்றை மட்டும் தாண்டி கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு நீ தாண்டி பொன் ஜாதி. ஐ லவ் யூ அயான். ஐ லவ் யூ டூடா பர்வட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி குதிச்சு சந்தோஷப்படுறாரு. இப்போது ஈவினிங் ஆகி இருந்திருக்கும். நீங்கள் பஸ்ஸில் தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு பின்னாடி அந்த ஸ்டெப்ஸில் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்படி டக்குன்னு உங்கள் சீட்டுக்கிட்டே வந்துட்டு பத்மாவை பார்த்துட்டு, ஓய் பத்மா, அண்ணனுக்காக கொஞ்சம் அந்த சீட்டில் மாறி உட்காந்துக்கிறியா? சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா டக்குன்னு அங்கே பக்கத்தில் ஒரு சீட் காலியாக இருந்திருக்கும். அங்கே போய் உட்காந்துருந்துருப்பா. ஜிகி டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை போட்டுட்டு, ஓய் வாடாமல்லி. கையிடு யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன? நான் என் பொன் ஜாதி மேலே தானே கை போட்டிருக்கேன். சரிதான். ஓய் செல்லம், ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிடேன். சொல்லு மாமா. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுடா பர்வட் மாமா. ஆஹா, இந்த மாமான்றதை கூப்பிட்டு கேட்க எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் கண்ணை மூடி அதை அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு இப்போ அப்படியே ரெக்க முளைச்சி பறக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? நீங்கள் அப்படியே அவரை ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. மாமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. எனக்காக அதை நிறைவேற்றி வைப்பியா? சொல்லுடி தங்கம், ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தானே இந்த மாமா இருக்கேன். நீ எத்தனையோ தடவை அந்த ஸ்டெப்ஸில் நிற்கும்போது அதில் நின்னா எப்படி இருக்கும், அதுவும் உன் கூட நின்னா எப்படி இருக்கும்னு எத்தனையோ தடவை நான் நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் அது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை. இப்போது உன் கூட அதில் நிற்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு மாமா. நிற்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஆசையாக கேட்குறீங்களா? ஜங்குக்கு அப்படியே உங்களையே பார்த்துட்டு, இது என்னடி கேள்வி? வா, மாமா கூட்டு போய் நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு உங்களை அழகாக கையை பிடிச்சி அந்த ஸ்டெப்ஸுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஆல்ரெடி 2-3 பசங்க நின்றுட்டு இருந்திருப்பானுங்க. அவனுங்க கிட்ட அப்படியே, டேய் அன்னைக்கு கொஞ்சம் இடம் விடுங்கடா. தாராளமான அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போய் இருந்திருப்பானுங்க. ஜங்குக்கு அப்படியே அங்கே நின்றுட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி வா அப்படின்ற மாதிரி அவருக்கு முன்னாடி வந்து உங்களை நிற்க சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ரொம்ப ஆசையாக அப்படியே அந்த கம்பியை பிடிச்சிட்டு அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. நின்னதுமே செம்ம காத்தடிக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸு, ஷாலு, முடியெலாம் செம்மையாக பறக்குது. ஜங்குக்கு அப்படியே அவர் 2 கையால் உங்களை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சைடில் ஒரு கை, இந்த சைடில் ஒரு கை வந்துட்டு பிடிச்சி நின்றுக்கிட்டாரு. ஸோ தட் உங்கள் ஷால் வந்துட்டு பறக்காமல் கண்ட்ரோல் ஆகி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக அந்த ப்ரீஸை வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. மாமா, லைட்டாக பயமாக இருக்குது. ஏய் என்னடி பயம்? அதான் நான் நிற்கிறேன்ல, தைரியமாக நிலடி வாடாமல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 2 கையிலையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக 2 பேரும் என்ஜாய் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக உன் கூட இப்படி நிற்கணுன்னு நானுமே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கேன்டி. ஆனால் நீ தான் கோவக்காரி மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போவ. சாரி மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு, பரவாயில்லடி, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ பேசாமல் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது நடந்துருச்சு பார்த்தியா? ஏ மாமா, என்னைக்காவது உனக்கு தோணிருக்கா நான் உன்கிட்ட பேசாமல் இருக்கேனே தவிர என் மனசுக்குள்ளே இப்போவுமே நீ இருக்கேன்னு உனக்கு என்னைக்காவது தோணியிருக்கா மாமா? நிறைய வாட்டி தோணிருக்கு. உன் வாய் தான் என்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லுமே தவிர உன் கண்ணு என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடும். நிஜமாவா? இதை ஒரு பாட்டோட வரியில் சொல்லவா? சொல்லு பார்ப்போம். கண்களில் மின்னிடும் காதலை நான் அன்றே கண்டேன் ஒரு முறை, நெஞ்சில் தேனை பாய்ச்சிட அதை நீயே சொன்னாய் மறுமுறை. எப்படி மாமா உனக்கு இந்த லைன்லாம் டக்கு டக்குன்னு வருது? ரெக்கை முளைத்தேன், ரெக்கை முளைத்தேன், உனை உடன் வா என்று வானம் மேற அழைத்தேன், தப்பி தொலைந்தேன் போகத் துடித்தாய், உடன் யாரும் இல்லாத தேசம் தேடி பிடித்தேன். கண்களில் மின்னிடும் காதலை நான் அன்றே கண்டேன் ஒரு முறை, நெஞ்சில் தேனை பாய்ச்சிட அதை நானே சொன்னேன் மறுமுறை.
அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்துட்டு ஃபோர் ஹெட்டை அட்டாச் பண்ணி இருந்திருப்பீங்க. ஐ லவ் யூ டி வாடாமல்லி. ஐ லவ் யூ டூ மாமா. எப்படிடி இந்த மாமா கிட்ட பேசாமல் உன்னால் இத்தனை வருஷம் இருக்க முடிஞ்சுது? நீ 11th 12th படிக்கும்போது கூட உன் அப்பா கூட தான் நீ ஸ்கூலுக்கு போவ, உன் அப்பா கூட தான் வீட்டுக்கு வருவேன். உன்னை பார்க்கறதுக்காக உங்கள் ஸ்கூலுக்கு நான் எத்தனை தடவை வந்திருக்கேன், உங்கள் வீட்டுக்கு நான் எத்தனை தடவை வந்திருக்கேன். ஒரு வாட்டி கூட என்னை பார்க்கணும் பேசணும்னு உனக்கு தோணுனதே இல்லைல்ல வயான்? 3 வருஷம் வயான், 3 வருஷமாக 2 பேரும் உருகி லவ் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி அதை உடனே மறந்த? நான் மறந்தேன்னு உனக்கு தெரியுமா? நான் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை பார்க்க முடியலையே, உன்கிட்ட பேச முடியலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருந்தேன் மாமா. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்க்குறாரு. பத்ததுக்கு அப்பா வேற சத்தியம் வாங்கிக்கிட்டாரு, நீ ஜங்கு கிட்ட பேசக்கூடாது, இனிமேல் உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. என்கிட்ட கூட தான் எங்கள் அப்பா சத்தியம் கேட்டார். ஆனால் நான் பண்ணவே இல்லையே. ஏன்னா எனக்கு அவங்களோட ஈகோவை விட ஃபோன் மேலே வச்சுருக்கிற லவ் தான் என் முக்கியம். நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட நான் என்ன சொல்லிட்டுருக்கேன்னு தெரியுமா? எனக்கு ஒயன் மட்டும்தான்ப்பா எல்லாமே, கட்டுனா நான் அவளை மட்டும் தான் கட்டுவேன்னு சொல்லிட்டுருக்கேன். என்ன சொல்கிற மாமா? மாமா உன்கிட்ட அதுக்காக கோவப்படலையா? அவர் யார் கோவப்படுறதுக்கு? இது என்னோட வாழ்க்கை வயான். அண்ட் இது ஒன்றும் நான் இப்போ எடுத்த முடிவு கிடையாது. நீ நானும் சின்ன வயசுலேருந்து காதலிச்சிட்ருக்கோம் வயான். அவர் யார் நம்ம காதலை பிரிக்கிறதுக்கு? ஆனால் உன்னோட தைரியம் எனக்கு இல்லை மாமா. என்னால் அப்பாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல தெரியுமா? வயான், இதில் தைரியமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீயே யோசிச்சு பாரு, நான் இல்லாமல் உன்னால் வாழ்ந்துட முடியுமாடி? முடியாது மாமா. தெரியுதுல்ல. அப்புறம் உங்கள் அப்பா கேட்டாங்க, நீ பாட்டுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட. மாமா நீ ஆம்பளை மாமா, உன்னால் எது வேணால் ஈஸியாக பேசிட முடியும். பட் நான் பொம்பளை புள்ள, எங்கள் அப்பாவுக்கு நான் தான் எல்லாமே. நான் எப்படி அவரை மூஞ்சில் அடித்த மாதிரி பேச முடியும்? நீயே சொல்லு. உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறவரா இருந்தா உன் மனசில் இருக்கிற காதலை கண்டிப்பாக புரிஞ்சு பாரு வயான். இங்கே பாரு மாமா, உன்னோட அப்பாவுக்கும் சரி என்னோட அப்பாவுக்கும் சரி ஈகோ பயங்கரமாகவே இருக்குது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணாருன்னு என்கிட்டயும் சொல்லவே இல்லை. உங்கள் அப்பாவும் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் விரும்பவும் இல்லை. உனக்கு தெரியாது மாமா, நான் எத்தனையோ தடவை அப்பா கிட்ட பேசி தீர்த்துக்கலாம்ப்பா, தயவு செஞ்சு இது ஒரு பெரிய விஷயமா ஆக்காதீங்கன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் ஒரே வார்த்தையாக என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? என் நண்பன் என்னை நம்பலம்மா, நான் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனே தானே என்னோட உறவு முடிச்சுட்டு போனா, திரும்ப அவனே வந்து பேசுகிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். இதையே தான் சொல்லிகிட்ருக்காரு. எங்கள் அப்பாவும் இதே தான் சொல்லிகிட்ருக்காரு. என் நண்பன் என்னை ஏமாற்றிட்டான், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். அவனே தானே உறவு முடிச்சுட்டு போனா, அவனே வந்து பேசுகிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். இவங்க 2 பேரையும் என்ன தான் பண்ணுறது வயான்? வயான், முதல்ல உங்கள் அப்பா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணாரு? சித்தப்பா சொல்கிற மாதிரி ஏதாவது லேண்ட் வாங்கி போட்டுக்கிட்டாரா? தெரியல மாமா, அதை பற்றி அப்பா என்கிட்டயும் சொல்ல மாட்டாரு, அம்மா கிட்டேயும் சொல்ல மாட்டாரு. இது இப்படியே விடக்கூடாது வயான். 2 பேரையும் நம்ம தான் சேர்த்து வைக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து தீர்க்கணும்னு உன்கிட்ட இதை பற்றி பேசுறதுக்காக எத்தனை தடவை நான் ட்ரை பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஆனால் நான் கிட்ட வந்தாலே முகத்தை 7 கோணத்துக்கு திருப்பிட்டு போவேன் நீ. எனக்கு அப்போ விவரம் தெரியல மாமா, உன்கிட்ட வந்து பேசுகிற தைரியம் எனக்கு இல்லை. நான் அப்போ சின்ன பொண்ணாக இருந்தேன், உனக்கே தெரியும். நான் அப்போ 10வது தானே படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்போ எப்படி மெச்சூரிட்டி இருக்கும்? அப்பா மேலே இருக்கிற மரியாதையினாலையும் அவருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினாலையும் தான் நான் உன்கிட்ட பேசவே இல்லை. சரி, அப்போ இப்போ மட்டும் ஏன் பேசுன? அது அன்னைக்கு உன்னை மாமான்னு கூப்பிட்டதாலேயோ என்னவோ எனக்குள்ள ஒரு தைரியம் வந்த மாதிரி ஆகிடுச்சு மாமா. ஜங்குக்கு அப்படியே உங்களையே பார்க்குறாரு. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். எனக்கு அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போச்சு. எனக்காக நீ இறங்கி அவனை அந்த வெளுத்துக்கிட்டு இருந்த. வீட்டுக்கு போனதும் நிறைய யோசிச்சு பார்த்தேன், எனக்கு நிறைய புரிய வந்துச்சு. நீ வாங்கி கொடுத்த கொலுசு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஏன் உன்னை மன்னிக்கக்கூடாது, நான் ஏன் உன்கிட்ட பேசாமல் இருக்கணும், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் நீயும் நானும் என்ன பாவம் பண்ணோம், நம்ம 2 பேரோட காதல் எதுக்கு பிரியணும்னு எனக்குள்ள அது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு மாமா. மனசில் அந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு அந்த கொலுசை எடுத்து நான் போட்டேன். எனக்கு இனிமேல் நீ தான் மாமா எல்லாமே. நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும். நான் உன் கூட இருக்கேன் மாமா. எல்லாமே கண்டிப்பாக சரியாயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இந்த ஒரு நம்பிக்கை போதும் அயான். நீ சொல்லிட்டல, இந்த மாமா கிட்டே வந்துட்டல, இனிமே பாரு எல்லாமே சீக்கிரமாகவே சரியாக்கிட்டும். அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஃபோர் ஹெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்படி தான் 1 இயர் போல் பாஸ் ஆகி இருந்திருக்கும். இந்த 1 இயரும் நீங்களும் ஜங்குக்கும் அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. பஸ்ஸில் வரும்போது அங்கே பார்த்து பேசிப்பீங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் போட்டு பேசிப்பீங்க, அப்பப்போ ஜங்குக்கு உங்களை அவரோட பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போவார். இந்த மாதிரி அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஜங்குக் வீட்டுக்கும் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தெரியாது. இப்போ நீங்கள் வந்து காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு கோவில் திருவிழா மாதிரி வருஷம் வருஷம் வரும் போல இருக்குது. நல்லா பிரம்மாண்டமாக கலக்கலன்னு இருக்கும். ஸோ குடும்பத்தோடு நீங்கள் எல்லாருமே வருஷம் வருஷம் போவீங்க போல இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா 3 பேருமே வந்துட்டு இப்போ திருவிழாவுக்கு போயிருக்கீங்க. போன இடத்துல தான் தெரியுது ஜங்குக்கோட ஃபேமிலியுமே வந்துட்டு மொத்தமாக அங்கே வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் மாமாவையும் ஜங்குக்கையுமே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுமே அதே தான், அவங்க அண்ணனை, அவங்க அம்மாவை, அவங்க அண்ணியெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பட் உங்கள் அப்பா மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுருக்காரு. அதே தான் அந்த சைடு ஜங்குக்கோட அப்பாவுமே. இப்போ அங்கேருந்து உங்களோட பாட்டி தான் அவங்கள அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்கியாடா கண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி தலையாட்டுங்க. டக்குன்னா அவங்க பொண்ணு பக்கம் பார்த்துட்டு நல்லா இருக்கியா கண்ணு அப்படின்றாங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் மாமாவை பார்த்துட்டு, அதாவது உங்கள் தாய் மாமாவை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு கேட்கணுன்னு உங்களுக்கு அப்படியே ஆசையாக இருக்குது. அப்படியே வாய் வருது. நீங்கள் அப்படியே இப்படி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா டக்குன்னு பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் பேக் வந்திருந்திருப்பீங்க. இப்போ எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் போயிருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே திரும்பி திரும்பி ஜங்குக்காவே பார்த்துட்ருக்கீங்க. அவருமே அதே தான் திரும்பி திரும்பி உங்களை பார்த்துட்டே போயிருந்திருப்பார். இப்படியே கொஞ்சம் நேரம் போயிருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு சுடி தான் வியர் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? ஷாலை வந்துட்டு டபுள் சைடு பின் பண்ணி போட்டிருந்துருப்பீங்க. இப்போ ஒரு கடையில் நின்று நீங்களும் உங்கள் அம்மாவும் வந்துட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஏதோ வாங்கிறதுக்காக வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பார். இப்போது ஜங்குக்கா கிட்ட ஒரு தடவை அடி வாங்கினா இல்லையா பஸ்ஸில், அந்த ரவி, அந்த பையன் வந்துட்டு இப்போ அந்த திருவிழாவுக்கு வந்திருக்கான். உங்களையும் உங்கள் அம்மாவையும் நீங்கள் நின்றுட்டுருக்கிறத பார்த்துருந்துருப்பான். அவன் அப்படியே டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டு நாடியோ என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எப்படி இருக்க? நீயா? நானே தான். என்ன உன் வீர மாமா என்னை அப்படியே அடித்து வெளுத்ததும் அப்படியே போயிடுவேன்னு நினச்சியா? வயனு யார் பிள்ளைவன் உங்ககிட்ட வந்து இப்படி பேசிட்டு கிடக்குறான்? ஏலே யார்ல நீ? அத்தை வணக்கங்கத்த, நான் தான் உங்கள் வருங்கால மருமவன். எனது மருமவனா? செருப்பு பிஞ்சு போயிடு நாயே அப்படின்னு உங்கள் அம்மா வந்து எகிர்றாங்க. போ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருந்துருப்பான். அவங்க அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ அவன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஏய் கையை விடலை, சரி கையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷாலை பிடிக்கிறான். ஏய் ஷாலை விடலை என்ன? அன்னைக்கு நடு ரோட்டில் வாங்கின அடி பத்தலையா? இப்போ இந்த திருவிழாவில் வாங்கி கட்டிக்கணும்னு நினைக்கிறியா? கூப்பிடுறி, இன்னைக்கு அவனா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஷாலை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான் பாருங்க. நீங்கள் அப்படி அப்படின்ற மாதிரி அவனை இப்படி தள்ளி விட்டுருந்துருப்பீங்க. உங்கள் அம்மா டக்குன்னு வந்துட்டு அவனை கன்னத்திலே ஒரே அறை விட்டுருந்துருப்பாங்க. களவாணி பயலே, எம்பிட்டு தைரியம் தான் என் பொண்ணை தொட்டிருப்ப அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து நிற்கிறாங்க. அத்தை நீங்களாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அத்தை, வாடிச்சலும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். எலே விடலை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து தடுத்துட்ருக்காங்க. இப்போ அங்கேருந்து உங்களோட மாமா தான், அதாவது உங்களோட தாய் மாமா அப்படியே வந்து அவன் அப்படியே நெஞ்சிலே ஒரே மெதி அப்படியே பறந்து போய் அந்த பக்கம் விழறான். எலே யார் மேலே கை வச்ச? என் தங்கச்சியில, என் மருமவளை அப்படின்னு வந்துட்டு உங்கள் மாமா நிற்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் அப்படியே உங்கள் மாமாவை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. எம்பிட்டு தைரியம் இருந்தால் என் மருமவ மேலே கையை வச்சிருப்பல, முடிஞ்சா என்ன வந்து தொடரல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா அப்படியே எகிரிட்டு போய் அடிக்கிறாரு. இப்போ அங்கேருந்து ஜங்கு கோடி வந்துட்டு யுவான் என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? மாமா அந்த ரவி தான் திரும்பவும் அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா இவனை அப்படின்ற மாதிரி ஜங்குக் போய் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அவன் கூட 4-5 ஃப்ரெண்டு வந்திருந்திருப்பானுங்க. அவனுங்களும் சேர்ந்து இப்போ ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அங்கேருந்து உங்கள் அப்பா வந்திருந்திருப்பாங்க. அந்த ஃபைட்டை பார்த்துட்டு என்னம்மா ஆச்சு அப்பா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொல்லி இருந்திருப்பீங்க. அவனுங்க இல்லை உங்கள் மாமாவை அப்படியே அடிச்சுட்டு இருந்திருப்பானுங்க. உங்கள் மாமாவோட நெஞ்சிலே அப்படியே ஒரு மிதிச்சிருந்துருப்பானுங்க. இங்கே உங்கள் அப்பாவுக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சோ தெரியல, அப்படியே ஓடி போய் இலே யார் மேலே கை வச்ச? என் நண்பன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போய் அவனை அடிச்சிட்ருக்காரு.
இங்கே ஜங்குக் அடிக்கிறாரு, உங்கள் மாமா அடிக்கிறாங்க, உங்கள் அப்பா அடிக்கிறாங்க. அவனுங்களால இதை தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுங்க ரொம்ப ஃபேட் அவுட் ஆகி ஓடிட்டு இருந்திருப்பானுங்க. அதில் ஒருத்தவன் மட்டும் கையில் வந்துட்டு கத்தி வச்சுருந்துருப்பான் போல இருக்கு. அந்த கத்தியை எடுத்து டக்குன்னு உங்கள் அப்பாவோட கையிலேயே ஒரே கிழிச்சிட்டு ஓடி இருந்திருப்பான். சிலைய முருகா என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா போய் உங்கள் அப்பாவோட கையை வந்துட்டு பிடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை, வா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டு எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டு போட்டு விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே டாக்டர் வந்துட்டு கட்டு போட்டு முடிச்சுட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்திருப்பாங்க. உங்கள் மாமா தான் ஃபஸ்ட்டு போயிட்டு, டாக்டர் மச்சானுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவங்களுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கத்தி கொஞ்சம் ஆழமாக பட்டிருக்கிறதுனால வலிக்காக இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருக்கோம், கட்டு போட்டு விட்டுருக்கோம். கொஞ்ச நாளைக்கு கைக்கு எந்த வேலையும் கொடுக்காம இருந்தாலே காயம் தன்னாலே ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும். உங்கள் அப்பா வந்துட்டு உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பாரு. உங்கள் அம்மா வந்துட்டு புருஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எழுந்திரிச்சு போயிட்டு இருந்திருப்பாங்களா. நீங்கள் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு, மா ஒரு நிமிஷம் இருமா, நீ அப்பாவை அப்புறமா போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உங்கள் மாமா பக்கம் திரும்பிட்டு அவர்கிட்ட நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு, மாமா அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. மடி, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைடா, சரியா போச்சு. எங்கே போச்சு மாமா இத்தனை நாளாக இந்த பாசம்? நண்பன் அவர் மேலே உயிரை வச்சுருந்தீங்க. அவருக்கு ஏதாவது ஒன்றுனா ஓடி வந்து உதவி செஞ்சுருக்கீங்க. அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்ததுனால தானே மாமா உங்கள் ஆசை தங்கச்சியை அவருக்கு கட்டி கொடுத்தீங்க. என் மேலேயும் அம்மா மேலேயும் உசுராக இருப்பீங்களே மாமா. ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம், நீங்கள் நினச்சிருந்தா அவர்கிட்ட அதை பொறுமையாக பேசி தீர்த்திருந்துருக்கலாம்ல மாமா. யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அன்னைக்கு அப்பாவை வந்து அவ்வளோ கேள்வி கேட்டீங்களே. ஒரே ஒரு தடவை அந்த பணத்தை வச்சு என்னடா பண்ண, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அவர்கிட்ட நீங்கள் பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பா அவர் மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பாரு மாமா. அதை விட்டுட்டு அவரை திருட்டு பையன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு எவ்வளோ வார்த்தை பேசிட்டீங்க மாமா. இந்த நாள் வரைக்கும் அப்பா உங்களை பற்றி என்கிட்டயும் அம்மா கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசினதே இல்லை. ஆனால் அவரை பார்த்து நீங்கள் என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாமா. நம்ம நண்பன் இப்படி ஒரு வார்த்தையை நம்மளை பார்த்து கேட்டுட்டானேன்னு இத்தனை வருஷமாக அப்பா அதை நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மாமா அப்படியே உங்களையே பார்க்குறாரு. ஏன் மாமா இந்த வெறுப்பு? அவர் உங்களோட மச்சான், உங்களோட நண்பன். இதுக்கு மேலேயும் விரோதம் வேண்டாம் மாமா. போதும் நம்ம பேசாமல் இருந்தது. நான் இத்தனை வருஷமே ஏன் அமைதியாக இருந்தேன்னு என்னை நானே கேள்வி கேட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அப்போ தைரியம் இல்லை மாமா. நான் அப்போ சின்ன பொண்ணு. ஆனால் இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருக்கிறது எனக்கு சரி வரும்னு தோணலை மாமா. எனக்கு நீங்கள் வேணும். நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும். ப்ளீஸ் மாமா, உள்ளே போய் அப்பா கிட்ட பேசுங்க மாமா. நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவார். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை மாமா. அப்பா கிட்டே போய் பேசுங்க மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஞ்சி கேட்குறீங்களா? உங்கள் மாமா அப்படியே டேரி ஐஸோட உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அங்கேருந்து ஜங்குக்கு வந்துட்டு, ஆமாப்பா, உள்ளே போய் மாமா கிட்ட பேசுங்கப்பா. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லைப்பா. இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம்ப்பா. இதுக்கு மேலே விரோதம் வேண்டாம். போய் மாமா கிட்ட பேசுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. இப்போ அங்கேருந்து உங்களோட அத்தை, உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி எல்லாருமே வந்து உங்கள் மாமா கிட்டே போய் பேசுடா, போய் பேசுங்கங்க, போய் பேசுன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மாமாவும் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு, சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிருந்திருப்பாரு. உங்கள் மாமா அப்படியே உங்கள் அப்பா கிட்டே ஹெசிடேட் ஆகிட்டே போய் நிற்கிறாரு. உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு, வாங்க மச்சான், எப்படி இருக்கிய? நான் நல்லா இருக்கேன் மச்சான். இப்போ உங்களுக்கு கை வலி பரவாயில்லைங்களா? பரவாயில்ல மச்சான், சின்ன காயம்தான். எவ்வளவோ காயங்களெல்லாம் தாங்கின உடம்பு இது. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்கள் மாமா அப்படியே டக்குன்னு பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்டூல் எடுத்து உங்கள் அப்பா பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு அவரோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, மச்சான் என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட அப்போ பொறுமையாக பேசி இருந்திருக்கணும், என்ன நடந்துச்சுன்னு கேட்டுருந்துருக்கணும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நான் அப்படி கத்தி இருந்திருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிருங்க மச்சான். இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பொறுமையாக கேட்டிருந்துருக்கணும். ஆனால் இதுக்கு மேலேயும் நான் கேட்காம இருந்தேன்னா நான்லாம் மனுஷ ஜென்மமே இல்லை மச்சான். ஐயோ மச்சான், என்ன பேசுகிறீங்க மச்சான்? இப்போ கேட்குறேன், அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிய? இதை அப்போவே என்கிட்ட பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா அப்போவே உங்களுக்கு விலைக்கு சொல்லி இருந்திருப்பேன்.
அதை விட்டுட்டு என்னென்ன வார்த்தை பேசிட்டியா மச்சான்? தப்பு தான் மச்சான், எனக்கு நல்லா புரியுது. நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி நம்மளோட மனஸ்தாபம் பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். இப்போ கேட்குறேன், சொல்லுங்க மச்சான், அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த நிலத்தை விற்று கொடுத்ததுனால 1 கோடி லாபம் கிடச்சிது. அந்த 1 கோடியையும் நானே அனுபவிக்கணும்னு நினைக்கல மச்சான். எனக்காகவும் வயனுக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் பதிலுக்கு நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையன்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் ஜங்குக்கோட பேரில் ஒரு சின்ன இடத்த வாங்கி போட்டேன். இதை பற்றி நீங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பொறுமையாக சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் வேலை அவசரத்தில் மறந்துட்டேன். அதுக்குள்ளே அந்த படுபாவி பையன் உங்ககிட்ட வந்து என்னென்னமோ சொல்லி வச்சு நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கத்த பேச, நான் பதிலுக்கு கத்தி பேச, அப்படியே பிரச்சனையாகிடுச்சு. ஜங்குக்கோட அப்பா அப்படியே லிட்ரலி அவரோட ஃப்ரெண்டை அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு, மச்சான் நெசமாவா சொல்கிற? ஜங்குக்கோட பேரில் இடம் வாங்கி போட்டிருக்கியா? ஆமாம் மச்சான், நீங்கள் வயனுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. வருங்காலத்தில் ஜங்குக்கு வயனை தானே கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறான். அதனால தான் ஜங்குக்கு பேரில் அந்த இடத்த வாங்கி போட்டேன். பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு அது கொஞ்சம் உபயோகமாக இருக்கட்டுமேன்றதுக்காக அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரா? ஜங்குக்கோட அப்பாவுக்கு அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக ஆகியிருந்திருக்கும். அவர் டக்குன்னு ஏந்திரிச்சு உங்கள் அப்பாவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுதுட்டு இருந்திருப்பாரு. மச்சான் மச்சான் ஏன் மச்சான் அழுவுறிய? அப்படின்ற மாதிரி அவர் முதுகு தட்டிட்டு உங்கள் அப்பா கேட்டுட்ருக்காரா? இந்த சத்தம் வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கேட்டுருந்துருக்கும். நீங்கள் எல்லாருமே அப்படியே உள்ளே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க மச்சான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன ஏதுன்னு தெரியாமல் உங்களை பார்த்து திருட்டு பையன்னு சொல்லிட்டேனே, எனக்குலாம் நல்ல சாவே வராது அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா வந்துட்டு எமோஷ்னல் ஆகுறாரா? உங்கள் அப்பா அப்படியே டக்குன்னு ஏந்திரிச்சு உட்காந்துட்டு, என்ன மச்சான் பேசுறிய? விடுங்க, நடந்து முடிச்சதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு? விடுங்க மச்சான், நான் உங்களை நம்பி இருந்திருக்கணும் மச்சான். அதை விட்டுட்டு அந்த முட்டா பையன் சொன்னதை நம்பின பார்த்தியலா? என்ன செருப்பாலே அடிக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா அப்படியே தலையில் அடிச்சுக்கிறாரு. மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போய் தடுக்கிறாரு. ஜங்குக்கு வந்துட்டு அவங்க அப்பாவை கைப்பிடிச்சி தடுக்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க மச்சான், இதுக்கு மேலே நமக்குள்ளே எந்த விரோதமும் வேணாம். நம்ம பழையபடி ஒத்துமையாக ஒரு குடும்பமாக வாழலாம். உங்கள் அப்பாவும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ மொத்த ஃபேமிலிக்குமே அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே பழையபடி பேச ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. இப்படியே கொஞ்சம் மந்த்ஸ் போல் பாஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு எல்லா செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் காலேஜ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ஃபைன் டே ஜங்குக்கோட வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து எல்லோரும் கலக்கலன்னு சிரித்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ எல்லாருமே அப்படி பேசிக்கிட்டு இத்தனை வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஒருத்தர் எவ்வளோ மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி குடும்பங்களுக்குள்ளே அவங்க வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா? இங்கே நீங்களும் ஜங்குக்காவும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்ணாலே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இல்லை, அழகாக இருக்கடி வடமல்லி. புரியல, அழகாக இருக்கடி அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வெக்கப்படுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி கண்ணாலே கிசு பண்ணிக்கிறத உங்களோட அப்பா வந்துட்டு நல்லா நோட் பண்ணி இருந்திருப்பாரு. மச்சான், அதான் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைலாம் முடிஞ்சு எல்லோரும் ஒத்துமையாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. ஜங்குக்கோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம்ல நம்ம. என்ன அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. உங்கள் மாமா அப்படியே அவரோட மச்சானை பார்த்துட்டு, என்ன மச்சான் சொல்கிறீங்க? ஆமாம் மச்சான், ஜங்குக்கு தான் கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, சட்டுப்புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? நான் இருக்கும்போது மாமாவுக்கு ஏன் பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் மாமா டக்குன்னு அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. என்ன மச்சான் சொல்கிறீங்க? ஜங்குக்கு பொண்ணு பார்க்கணுமா? அப்போது வயனும் தானே படிப்பு முடிச்சிட்டா, அப்போது வயனுக்கும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணிடலாமே. என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்க்குறாரு. சரிதான் மச்சான், அப்போ 2 பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம். எல என்னல பேசுறிய? முறை மாமனும் முறை பொண்ணும் இருக்கும்போது எதுக்கு வரனை வெளியில் தேடுறிய? 2 பேருக்குமே கண்ணாலத்தை பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா, அதை தான் நாங்களும் சொல்கிறோம், 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். உங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அதே தான் ஜங்குக்காவுக்கும். இப்போ உங்கள் அம்மா தான் அப்போ அதை தான் பேசிக்கிட்டேலா? நான் என்னவோ வரனை 2 பேருக்கும் வேறு இடத்துல தேட போறியோலோன்னு நினச்சிக்கிட்டேன். அட அம்மா, இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்க்கும்போது நானே அப்படிதாம்மா நினச்சேன், நானும் அப்படி தான் அத்தை நினச்சேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் அத்தையும் சொல்கிறாங்களா? இப்போ நீங்கள் இல்லை, நானும் அப்படி தான் நினச்சேன் அம்மம்மா, நானும் அப்படி தான் நினச்சேன் அப்பத்தா அப்படின்னு 2 பேரும் சொல்கிறீங்களா? எல்லாருமே அப்படியே உங்களையே பார்க்குறாங்க.
அது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு தலையை சொறிகிறாரா. அவரோட அப்பா அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. மவனே, உன் மனசுக்குள்ளே இருக்கிறதா இந்த அப்பனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டியே. அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணுறாரு. உங்கள் அப்பா இப்போ உங்களை பார்த்துட்டு, அம்மாடி, நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. நீ சொல்லலைனாலும் உன் மனசில் என்ன இருக்குன்னு இந்த அப்பாவுக்கு நல்லா தெரியுமா. உன் மனசுக்குள்ளே நீ ஜங்குக் மாமாவை எவ்வளோ விரும்பிக்கிட்டு இருக்குன்னு உன் கண்ணை பார்த்தாலே இந்த அப்பாவுக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நான் உன்கிட்ட சத்தியம் கேட்கும்போது நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சத்தியம் பண்ணியிருப்பல்ல. இந்த அப்பாவை மன்னிச்சிட்றா. அந்த சத்தியத்தை நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ஜங்குக் மாமா உனக்கு தான், உங்கள் 2 பேருக்கும் தான் கண்ணாலம். சந்தோஷமா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாங்க. உங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ உங்கள் அத்தை உங்ககிட்ட ஓடி வந்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு, கண்ணு நீ தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் சின்ன வயசுலேயே ஆசைப்பட்டேன் தெரியுமா. நடந்த பிரச்சனையில் எங்கே அது நடக்காமல் போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்டா கண்ணு. ஆனால் அந்த கடவுள் உங்கள் 2 பேருக்கும் முன்னாடியே முடிச்சு போட்டு விட்டுருக்காரு. அதுதான் உங்கள் 2 பேரையுமே இப்போ சேர்த்து வச்சுருக்கு. உங்கள் மாமா அங்கேருந்து உங்ககிட்ட வந்துட்டு, அம்மாடி, உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமைடா கண்ணு. நீ இந்த மாமா வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு உனக்கு சம்மதமா? மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு போய் உங்கள் மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. அவங்க டக்குன்னு, அம்மாடி மாடி, என்னடா கண்ணு, என்னை மன்னிச்சிருடா கண்ணு. இத்தனை வருஷமாக உங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சதுக்காக அடுத்த முகூர்த்தத்திலே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம். சந்தோஷமா அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா உங்கள் ஃபேஸை பார்த்து கேட்குறாரா. நீங்கள் அப்படியே லைட்டாக ஷை ஆகி ஸ்மைல் பண்ணுறீங்க. அங்கேருந்து உங்கள் அம்மா வந்துட்டு மயன் அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸை பிடிக்கிறாங்க. நீங்கள் அப்போவும் வந்துட்டு ஷை ஆகிட்டே இருக்கீங்களா. அங்கே உங்கள் பாட்டி தான், அடடா கல்யாண பொண்ணுக்கு அதுக்குள்ளே வெக்கம் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷை தாங்க முடியாமல் டக்குன்னு நீங்கள் வந்துட்டு மாடிக்கு ஓடி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமுமே அப்படியே சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ ஜங்குக் தான் டக்குன்னு அவருமே மாடிக்கு வந்திருந்திருப்பார். அங்கே மாடியில் வந்துட்டு ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கும் போல். நீங்கள் அப்படியே ஹாப்பினஸ் தாங்க முடியாமல் உங்கள் கை 2த்தையும் இப்படி விரித்து அப்படியே சுற்றிக்கிட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா. அதை ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் பின்னாடி வந்து நின்று இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே இப்படி சுற்றிக்கிட்டே இந்த பக்கம் ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவர் அப்படியே செடியூசிங்காக உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து லைட்டாக ஷை ஆகி ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களை செடியூசிங்காக பார்த்துக்கிட்டே உங்கள் கிட்டே அப்படியே மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு வால் இருந்திருக்கும். ஜங்குக்கு அப்படியே உங்களை அப்படியே அந்த வாலில் பின் பண்ணி இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்ததும் ஷை ஆகி தலையை கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அவர் அப்படியே கீழே இருக்கிறவங்க தலையை அப்படியே உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே நிமித்தி பார்க்க வைக்கிறாரு. ஓய் வாடாமல்லி, சந்தோஷமாடி. நம்ம நினச்ச மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகிடுச்சு. நம்ம கல்யாணமும் இப்போ நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. என் வாழ்நாளே நான் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி இப்படி ஒரு அழுத்தி இருந்திருப்பார். நீங்கள் ஆக்சுவலாக சுடி தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ளின்ச் ஆகிட்டு, என்ன பண்ணுற? இப்போ நீ என் பொஞ்சாதீடி, இனிமேல் நான் என்ன வேணால் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை அப்படியே டக்குன்னு உங்களோட சுடியை அப்படியே இப்படி கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுட்டு உங்களோட பேர் ஸ்கின்ல அப்படியே அவரோட கையை வைக்கிறாரு. மாமா என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்னடி ஸ்லிப்பு போடலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? பாவட் கையாடுறா. சொல்லுடி, ஸ்லிப்பு தான் போடலையா இல்லை மேலே பிரேசர்ஸும் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுக்கு பின்னாடி அப்படியே மேலே வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அவரையும் வியர்டாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் கை வந்துட்டு இப்போ உங்கள் பிரேசரையுமே டச் பண்ணி இருந்திருக்கும். ஆஹா, பிரேசர் போட்டிருக்கியா? சி கையெடு மாமா. நான் ஏன்ட்டு கையெடுக்கணும்? நான் தான் சொன்னல, நீ என் பொஞ்சாதி, நான் எங்கே வேணால் கை வைப்பேன். முதல்ல கையெடு அப்படின்னு சொல்லி கையை வந்துட்டு நீங்கள் அப்படியே விலக்கி விட்டுருந்துருப்பீங்க. நான் இன்னும் உன்னோட பொஞ்சாதியாக ஆகலை சரியா? எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? போ, கீழே மொத்த ஃபேமிலியும் இருக்காங்க, போ மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை தள்ளி விடுறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, சரி ஒரே ஒரு கிஸ் கூட மாமனுக்கு. கிஸ்ஸா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ மட்டும் இப்போ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட செஸ்ட்டு கிட்டே வந்துருந்துருக்கும் ட்ரெஸ்ஸு மேலேயே. மாமா மாமா இங்கே பாரு, கையெடு மாமா. கிஸ் கொடு, கை எடுக்கிறேன்.
நமக்கிட்ட கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் தரேன், கையெடு. இப்போ அங்கேருந்து ஜங்குக்கோட அம்மா தான், டே ஜங்கோக் எங்கே இருக்க, தோ வரம்மா அப்படின்னு சொல்லிட்டா. டக்குன்னு அவர் உங்ககிட்ட வந்துட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. பர்வட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஒரு வழியாக உங்களுக்கும் ஜங்குக்கும் நல்லபடியாக மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்திருக்கும். உங்கள் அப்பா வந்து ஜங்குக்கு மேரேஜ் கிஃப்டாக அந்த லேண்டை வந்து வாங்கி வச்சுருப்பார்ல, அதை கொடுத்துருந்துருப்பாரு. அதை பார்க்கும்போது உங்கள் மாமாவுக்கு ஜங்குக்கு உங்களுக்குலாம் அப்படியே அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ் வந்திருந்திருக்கும். உங்கள் மாமா அப்புறம் உங்கள் அப்பா 2 பேருமே ஒருத்தர் தோள் மேலே கை போட்டுட்டு உங்கள் மேரேஜை அவ்வளோ ஹாப்பியாக நடத்தி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக மேரேஜ் ரிச்சுவல்ஸ் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்திருக்கும். கல்யாணம் முடிஞ்ச கையோடு நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ மொத்த ஃபேமிலியுமே இப்போ ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அங்கே உங்கள் அத்தை ஆல்ரெடி உங்களுக்காக ஆழம் கரைச்சி ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் போனதுமே உங்களை அவ்வளோ ஹாப்பியாக ஆரத்தி எடுத்து உள்ளே வெல்கம் பண்ணிக்கிறாங்க. மருமவளே, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாமா அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேஸோடையே உங்கள் மாமாவை பார்க்குறீங்க. வாடா ராஜாத்தி, இனிமே நீ வாழ போகிற வீடு இதுதான். உனக்கு இங்கே எந்த கஷ்டமும் இருக்காது. எது நடந்தாலும் மாமங்காரன் நான் இருக்கேன், சரியா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு ஹாப்பி டியர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகி இருந்திருக்கும். இத்தனை வருஷமாக வந்துட்டு பேசாத மாமா இப்போ என்னை மருமகளேன்னு ஆசையாக கூப்பிடுறாரு, என்னை இவ்வளோ ஹாப்பியாக வெல்கம் பண்ணிக்கிறாரே அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஹாப்பி டியர்ஸ் ஃபார்ம் ஆகி இருந்திருக்கும். அந்த டியர்ஸோடய நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் மாமாவை பார்த்துட்டே அப்படியே நீங்கள் வலது கால் எடுத்து வச்சு ஜங்குக்கோட வீட்டுக்குள்ளே வரீங்க. அம்மாடி, மருமகளை கூட்டிகிட்டு போய் உள்ள சாமி ரூமில் விளக்கேற்ற வைமா. என் மருமக வந்துட்டால, இனிமேல் இந்த வீட்டில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா அதை அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாரா. நீங்கள் அப்படியே அவ்வளோ டியர்ஸோடு உங்கள் மாமாவை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மாமா டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, அம்மாடி ராஜாத்தி, ஏன்டா கண்ணு அழுவுற? அச்சோ, இது மாமா வீடுடா, மாமா உன்னை நல்லா பார்த்துப்பான்டா. உனக்கு இங்கே எந்த கஷ்டமும் இருக்காதுடா. அப்பா அம்மா வீடு மாதிரி நினச்சிக்கோ. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த மாமா இருக்கேன். எதுவாக இருந்தாலும் இந்த மாமா கிட்ட தைரியமாக வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா அதை அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்கள் மாமாவை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுவுறீங்க. அம்மாடி, என்னடா கண்ணு? மாமா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் எத்தனையோ தடவை என்ன மருமகளேன்னு வாயார கூப்பிட்ருக்கீங்க. எனக்காக நிறைய செஞ்சுருக்கீங்க. எனக்கு ஒன்றுனா பார்த்து அப்படி கவனிச்சுப்பீங்க. கடந்த 6 வருஷமாக நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்களா? உங்கள் மாமாவுக்கு அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் என்ன மருமகளேன்னு கூப்பிடுறதையும் என் தலையை தட்டி கொடுத்து மாமா இருக்கான்னு சொல்கிறதையும் நான் 6 வருஷமாக ரொம்ப மிஸ் பண்ணேன் மாமா. நீங்கள் இப்படி சொல்லவும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது லைட்டாக வந்துட்டு டியர்ஸ் வந்துருந்துருக்கும். இப்போ நீங்கள் வாய்க்கு வார்த்தை என்ன மருமகளேன்னு கூப்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மாமா. அதனால தான் அழுதுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மாமா டக்குன்னு உங்கள் சீக்ஸை பிடிச்சி பார்க்க வச்சுட்டு, என் ராஜாத்திடா நீ, என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டா என்னோட மருமவ. கழுத, இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? மாமா ஏதோ முட்டா பய 6 வருஷமாக பேசாமல் இருந்து புட்டேன். ஆனால் என் மருமக மேலே இருந்த பாசம் எனக்கு குறைஞ்சது இல்லைடா கண்ணு. ஜங்குக்கு என்கிட்ட எப்போவுமே சொல்லுவான், அப்பா நீங்களே சொன்னாலும் நான் ஒயன்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன், எனக்கு ஒயன் தான் எல்லாமே, அவள் தான் உங்களுக்கு மருமகன்னு அவன் எப்போவுமே சொல்லுவான்டா கண்ணு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஜங்குக்காவை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் நான் அவன்கிட்ட சொன்னேன், அவகிட்ட பேசாதடா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு. ஆனால் அந்த பயலுக்கு என் பேச்செல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா, எனக்கு ஏன் ஒயன்தான் முக்கியம், உங்கள் சத்தியம்லாம் எனக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அவனோட மனசில் இருந்த அந்த ஆழமான காதலை நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன்டா கண்ணு. எங்களோட விரோதம் உங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு தான்டா நான் நினச்சேன். ஆனால் என்ன, மனசில் ஒரு சின்ன பிடிவாதம், அவனே வந்து பேசுகிற வரைக்கும் நம்ம பேசக்கூடாதுன்னு. இந்த மனுஷ பயலோட புத்தியே இப்படி தானம்மா. ஆனால் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் உங்கள் அப்பாக்காக நீ எனக்கு அழுத பத்தியா, அதை பார்க்கும்போது இந்த மாமனோட மனசில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னடா முரட்டு பிடிவாதம் உனக்கு, மருமக கண்ணில் கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு இதே பிடிவாதமானு. என் மனசு அந்த நிமிஷமே மாற்றிக்கிட்டு உன் அப்பங்கிட்ட போய் பேசினேம்மா. பேசினதுக்கப்புறம் தானே இந்த முட்டா பயலுக்கு எல்லாம் புரிஞ்சுது.
நீ மட்டும் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி வந்து மாமா என்கிட்ட பேசுங்க மாமான்னு அழுது மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த மாமா மனசு அப்போவே கரைஞ்சிருக்கும்டா, கரைஞ்சிருக்கும். இந்த 6 வருஷமாக மாமா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா, இந்த மாமனை மன்னிச்சிருடா அப்படின்ற மாதிரி அவங்க கையெடுத்து கும்பிடுறாங்களா. மாமா வேண்டாம் மாமா, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் மாமாவை போய் ஹக் பண்ணுறீங்க. ராஜாத்தி அழுவாதடா, இந்த மாமனோட மருமகடா நீ. இப்போது உன் கண்ணிலேருந்து இனிமேல் இந்த மாமன் கண்ணீரே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் இருக்கிற கண்ணீர்லாம் தொடச்சி விடுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் உங்களை வந்துட்டு சாமி ரூமில் போய் விளக்கேற்ற சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு விளக்கேற்றுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாவம் இத்தனை வருஷமாக குழந்தைங்க குடும்பத்தில் இருக்கிற விரோதத்துக்காக ஒருத்தர் மேலே அவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டே சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் குழந்தைங்கள வந்துட்டு நம்ம கஷ்டப்பட வைக்கக்கூடாது. அதனால் இந்த முதலிரவு வந்துட்டு அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் தனியாக கொண்டாடட்டும், நம்ம எல்லாருமே சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே அதுக்கு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு உங்களோட பெட்ரூமை அவ்வளோ அழகாக பூலாம் போட்டு டெக்கரேட் பண்ணி விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு உங்ககிட்ட சீக்ரெட்டாக சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி இந்த முதலிரவை நீங்கள் 2 பேரும் தனியாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம்டா அப்படின்ட்டு. ஸோ சந்தோஷமாக நீங்கள் உங்கள் முதலிரவை கொண்டாடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அன்றைக்கி நைட்டு உங்களை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஜங்குக் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருந்திருப்பார் போல். அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்பில் எல்லாருமே வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஜங்குக் வெளில வந்து பார்க்குறாரு, பார்த்தா யாரையுமே காணோம். எங்கடி எல்லாரும்? எல்லாரும் காணா போயிட்டாங்க. காணா போயிட்டாங்களா? எங்கடி போனாங்க? டே மாமா, இன்னைக்கு நமக்கு என்ன? இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் முதலிரவு. அதனால தான் நம்ம 2 பேரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக தனியாக நம்ம முதலிரவை கொண்டாடணுன்றதுக்காக எல்லாருமே வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. ஆஹா, அப்போ இந்த ஜங்குக்கு இதுதானே பெரிய கல்யாண பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு டவல் வச்சுருந்துருப்பாரு. அதை அப்படியே இந்தாண்டு சைடு தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்களை செடியூசிங்காக பார்த்துக்கிட்டே அவரோட ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று கழட்டிகிட்டு இருக்காரு. டே மாமா, எல்லாம் வெளியில் போயிருக்காங்கன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாமே. கொஞ்சம் கொஞ்சமாலாம் மூவ் பண்ண முடியாதுரி தங்கம், இந்த மாமனை பற்றி உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி பட்டன்ஸை கழட்டி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, அதான் தெரியுமே, நீ சின்ன வயசுலேயே என்னென்ன வேலை பண்ணவன், அத்தனை பேர் இருக்கும்போதே திருட்டுத்தனமாக வந்து முத்தம் கொடுத்துட்டு போவ, இப்போ யாருமே இல்லை, சொல்லவா வேணும்? அப்போ இன்னைக்கு முதலிரவு சமாச்சாரத்தை நடத்திடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் மொத்த பட்டன்ஸையுமே கழட்டி அப்படியே அந்த ஷர்ட்டை அப்படி தூக்கி எட்ட போட்டிருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு என்கிட்ட வராத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் மாமாவோட அந்த உடம்பை பார்க்குறீங்க, அப்படி கட்டு சட்டான அந்த பைசப்ஸ், அந்த ஸ்ட்ராங்கான அந்த ஃபிசிக், அதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி எச்சு முழுங்குறீங்க. மாமா, நிஜமா எனக்கு பயமாக இருக்குடா, வேண்டாம், கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்வேர்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே செடியூசிங்காக பார்த்துட்டு உங்கள் கிட்ட வந்து அப்படியே உங்களை பம்ப் பண்ணி இருந்திருப்பாரு. உங்கள் லிப்ஸ் கிட்ட அப்படியே அவர் லீன் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே வேண்டாம் மாமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி சொல்லிட்டு இருக்கீங்க. வாடாமல்லி, நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கேடியாக இருக்க, வேலுநாச்சி மாதிரி சண்டை போடுற, ஆனால் இந்த மாமா கிட்ட குட்டி போட்ட பூனை மாதிரி இவ்வளோ வெக்கப்படுறியடி. இப்படி வெக்கப்பட்டால் மாமா எப்படி பதம் பார்ப்பேன்? பதம் பார்ப்போனா பர்வெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு தள்ளி விட்டுட்டு ஓடுறீங்க. நீங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே, டே மாமா, யார் சொன்னா நான் உனக்குமே கேடிதான்டா, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஓ அப்படியா, அப்போ நெல்லடி கேடி பொண்டாட்டி, மாமனை பதம் பார்க்க விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு அந்த வீட்டோட சென்டரில் அப்படியே நிற்கிறீங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கோட வீட்டோட சென்டர் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ அப்படியே நிமிர்ந்து பார்த்தா வானத்தில் நிலா தெரியும். நீங்கள் அப்படியே அங்கே போனதும் மூச்சு வாங்க நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே பின்னாடியிலேருந்து வந்து, மாட்டனியா மாமா, மழை பெய்ய போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் வந்து நீங்கள் ஒரு மழை துளி வந்து விழுந்துருந்துருக்கும். அதை நீங்கள் அப்படியே ஜங்குக்கா கிட்ட காட்டுறீங்க. அவர் பார்க்குறாரு, அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அவரோட கன்னத்துலேயே வந்துட்டு ஒரு சொட்டு விழுது.
அவர் மேலே நிமிர்ந்து பார்த்ததுமே நீங்களுமே அப்படியே மேலே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் 2 பேரோட முகத்துலேயுமே அந்த மலை துளிகள் விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக மழை பெய்யுது. ஜங்குக் உங்களுக்கு பின்னாடி அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பாரு. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக அந்த மலையில் நனைஞ்சிட்ருக்கீங்க. 2 பேரோட உடம்புமே ஈரமாக ஜங்குக்கோட பைசப்ஸில் அவங்க கழுத்துலலாம் அந்த மலை துளிகள் அப்படியே வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது செம்ம பெரிய இடி ஒன்று இடிச்சிருந்துருக்கும். அந்த சத்தத்தை கேட்டதுமே நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முன்னாடி திரும்பி ஜங்குக்கோட செஸ்ட்லேயே அப்படியே சாஞ்சு கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சி உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்கள் கன்னத்தை பிடிச்சி இப்படி நிமித்தி அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே இப்படி பயந்துக்கிட்டே அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு, இன்னும்மா நீ இடிக்கெல்லாம் பயந்துட்டுருக்க? ஆமாம் மாமா, இன்னும் எனக்கு இடி மேலே இருக்கிற பயம் போகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ டக்குன்னு இன்னொரு இடி இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் கண்ணை இறுக்கி மூடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்பவும் உங்களை அப்படியே அவரோட செஸ்ட்டில் போட்டுட்டு, ஓகே ஓகே கேடி பொண்டாட்டி, என்னமோ எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னேன். இந்த சின்ன இடிக்கு பயந்துட்டுருக்க. எது மேலே இருக்கிற பயம் வேணால் போயிடும் மாமா, ஆனால் இந்த இடி மேலே இருக்கிற பயம் மட்டும் போக மாட்டேன்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி, அப்போ நான் போக வைக்கவா? எப்படி? என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே நிமித்தி அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் சீக்ஸை கிராப் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணையே ஆழமாக பார்த்துட்ருக்காரு. 2 பேருக்குள்ளேயுமே அப்படியே ஒரு டீப்பான ஐ கான்டாக்ட் ப்ளஸ் அந்த மலை துளிகள். 2 பேருமே ஒருத்தர் அவ்வளோ மாற்றி மாற்றி உருகி உருகி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு இன்னொரு இடி சத்தம் கேட்டிருந்துருக்கும். நீங்கள் பயப்படுறதுக்குள்ளே டக்குன்னு ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் லிப்ஸில் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு லிப் கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படி அந்த பயத்தை தாண்டி ஜங்குக்கு வந்துட்டு இப்போ கிஸ் கொடுத்தது தான் நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. உங்களுக்கு இன்னும் டீப்பாக லிப் கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஸோ அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லிப்ஸை தாண்டி உங்கள் சீக்ஸு, சின்னு, நெக்குன்னு சொல்லி உங்கள் பாடி ஃபுல்லாக அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே அவர் கிஸ் கொடுக்கறதுனால இப்போது இடி இடித்தாலுமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஸோ ஜங்குக்கு மேலும் மேலும் கிஸ்ஸஸை டீப்பாக கொடுக்க நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகி ஜங்குக்கோட பேக் சைட் நெக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மோன் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பிரைடல்ஸில் தூக்கி இருந்திருப்பார். அப்படி தூக்கிக்கிட்டே உங்களை வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு வாங்கி கொடுத்த அந்த கொலுசு வந்துட்டு உங்கள் காலில் இருந்திருக்கும். அந்த காலிலேருந்து அந்த ஈரம் வந்துட்டு சொட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ பிரைடல் ஸ்டைலில் தூக்குனாலுமே அவர் உங்கள் லிப்ஸை விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ ஒரு வழியாக அந்த ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு ஜங்குக்கு உங்களை அப்படியே பூ மாதிரி அழகாக இறக்கி விட்டுட்டு ரூம் டோரை போய் அழகாக சாத்திட்டு வராரு. ஈவன் தோ வீட்டில் யாருமே இல்லை, இருந்தாலுமே அவர் வந்துட்டு போய் சாத்திட்டு வந்துட்டு அப்படியே அவர் பனியன் போட்டிருந்துருப்பார் இல்லையா, அதை அப்படியே அவர் ஒரே கையால் அப்படியே பிடிச்சி கீழே தூக்கி போட்டிருந்துருப்பார். ஸோ இப்போது அவரோட அந்த ஃபுல் பாடியை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு உங்கள் 2 செஸ்ட்டுக்கு நடுவில் நீங்கள் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே வெக்கப்படுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் கிட்ட நடந்து வந்துட்டு உங்கள் 2 கையையுமே உங்கள் செஸ்ட்லேருந்து அப்படியே எடுத்துட்டு அவர் செஸ்ட்டில் அதை ப்ளேஸ் பண்ணுறாரு. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி உங்கள் மாமாவே பார்த்துட்ருக்கீங்க. இன்னைக்கு மாமா உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்குன்றதை காட்ட போகிறேன். அதை நான் காட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த ராத்திரி முழுக்க எனக்கு பத்தாது. அதனால் நீ மாமா மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன்றதை காட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட சீக்ஸை கிராப் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி அவருக்கு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அவரோட பைசப்ஸில் கிஸ் கொடுக்குறீங்க, அவரோட செஸ்ட்டில் கிஸ் கொடுக்குறீங்க, நெக்குன்னு சொல்லி உங்களுக்கு எங்கெல்லாம் விருப்பப்படுறீங்களோ எல்லா இடத்துலையுமே அவருக்கு கிஸ் கொடுத்துட்ருக்கீங்க. லிட்ரலி அவருக்கு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே அவரை செஸ்ட்லேருந்து கிஸ் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸ் கிட்டே வந்துட்டு அவரோட ஃபேஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு, உன் மேலே நான் அளவு கடந்து ஆசை வச்சுருக்கேன் மாமா, எனக்கும் அதை காட்டுறதுக்கு இந்த ஒரு ராத்திரி பத்தாது, அதனால் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெக்கப்படுறீங்க. அப்போவா 2 பேரும் போட்டி போட்டு நம்ம ஆசையை தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக்குன்னு உங்களை பிரைடல் ஸ்டைல் தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டில் அப்படியே போட்டிருந்துருப்பாரு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் கீழே போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே கழட்டி தூக்கி போட்டுட்டு உங்கள் மேலே இருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையுமே டக்குன்னு கழட்டி தூக்கி போட்டுட்டு உங்கள் மேலே அப்படி வந்து பாஞ்சு இருந்திருப்பாரு.
உங்களுக்கு அவர் கிஸ் கொடுக்காத இடம் கிடையாது. அவ்வளோ அப்சஸ்டாக அவர் உங்களை ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். லிட்ரலி நீங்கள் மூன் பண்ணி உங்களுக்கு தொண்டெல்லாம் வலிக்குது. டே பொறுக்கி மாமா, கொஞ்சம் மெதுவாக பண்ணுடா. முடியாது, போட்டி போட்டு ஆசையை தீர்த்துக்கலான்னு சொன்னோம்ல, நானா நீயானு பார்த்துடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலும் மேலும் உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. சரியான பர்வெட் மாமாடா நீ, சரியான பர்வெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் செவரல் ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே 2 பேருமே வேர்க்க மூச்சு வாங்க படுத்துட்டு இருக்கீங்க. என்னடி, யார் வின் பண்ணோம்? சத்தியமா நீதான். மணியை பாருடா, மணி 4. 2 மணிக்கே ஃபேட் அவுட் ஆகிட்டேன். என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே செடியூசிங்காக ஸ்மைல் பண்ணுறாரு. என்னை விட்டால் காலையில் 7 மணி வரைக்கும் கூட பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சி பர்வெட், மணி 4 ஆகுது, இன்னும் மணி சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆளவிடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து, அங்கே என்னடி போய் படுத்துக்கிற, இங்கே இருக்குடி உன்னோட தலகாணி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டில் அப்படியே உங்களை அழகாக படுக்க வச்சுக்கிட்டாரு. போதும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே அழகாக தட்டி கொடுத்துருந்துருப்பாரு. நீங்கள் அழகாக தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போல் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு ஃபைன் டே, மொத்த ஃபேமிலியுமே அப்படியே ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே கிச்சன்லேருந்து ஏதோ ஒரு போண்டாவோ பஜ்ஜியோ சமைச்சு எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் அப்படியே கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ டக்குன்னு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் வந்துருந்துருக்கும். நீங்கள் அப்படியே பிளாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு கிச்சன் சிங்கில் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வாயில் கை வச்சுட்டே வரீங்க. மொத்த ஃபேமிலியுமே அப்படியே உங்களே பார்க்குறாங்க. அம்மாடி மருமகளே, என்னம்மாச்சு, ஏன்டா வாந்தி எடுக்கிற? மயன், என்னடா ஏன் வாந்தி எடுக்கிற? தெரியல அத்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அடியே இங்கே வா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மம்மா கூப்பிடுறாங்க. நீங்கள் டக்குன்னு அவங்க பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அவங்க அப்படியே உங்களோட கையை அப்படியே தொட்டு பார்த்துட்டு நாடி துடிப்பு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா 2 நாடி துடிப்பு துடிக்குது. உங்கள் அம்மம்மா டக்குன்னு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் அம்மம்மாவே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பேராண்டி, உன்னோட வேலை தானே? என்ன அப்பத்தா சொல்கிறிய? வாயனுக்கு என்னாச்சு? ஒன்றும் தெரியாத மாதிரி தான் நடிப்பான் கூசும்பு பைய. அம்மா என்ன ஆச்சுன்னு சத்த சொல்கிறியலா? டே 2 நாடி துடிக்குதுரா உன் மருமவளுக்கு. என்ன பார்க்குறிய எல்லாரும்? முழுகாமல் இருக்கா. கூடிய சீக்கிரம் நான் கொள்ளுப்பாட்டி ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்கிறாங்களா. எல்லாருக்கும் அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்பாவா கிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி உங்களை சுற்றுறாரு. அவங்க அம்மா அப்படியே ஜங்குக்கோட மண்டையில போட்டுட்டு, டே இறக்கி விடுடா என் மருமகளை, என்னடா வாய் வேறமா இருக்கா இப்படி பிடிச்சி தூக்கிக்கிட்டு இருக்க? மா நான் அப்பா ஆகிட்டேம்மா, நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்க. ஆமாண்டா வடவா. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறீங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்படி தான் வந்துட்டு டேஸ் பாஸ் ஆகுது. அந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே மொத்த குடும்பமே சேர்ந்து உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு ஒரு வேலை கூட செய்ய விடாமல் அந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாக உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக உங்களுக்கு லேபர் பெயின் வந்திருந்திருக்கும். உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அழகான ஒரு பாய் பேபி பிறந்திருந்திருக்கும். வெளியில் வந்து ஆண் குழந்தைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஜங்கு கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே அவரோட பையனை அவ்வளோ அழகாக வாங்கி அப்படியே ஹாப்பி டியர்ஸோடு பார்த்து அப்படின்ற மாதிரி பேபிக்கு கிஸ் பண்ணுறாரு. ஸோ உங்கள் அப்பா தான் பார்த்துட்டு, ஆஹா மதுரை வீரனுக்கு ஏற்ற குட்டி மதுரை வீரன் பிறந்துட்டானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே உங்கள் குழந்தைய தூக்கி கொஞ்சிறாங்க. இப்போ ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலி, ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் பையனுக்கு இப்போ 1.5 வயசு இருக்கும். நல்லா நடக்கிறான், சுட்டியாக இருக்கான், வாழைத்தனமாக இருக்கான். அப்படியே அவனோட 2 தாத்தா கூடயுமே சேர்ந்து ஓடி பிடிச்சி அப்படியே விளையாண்டுட்ருக்கான். ஸோ உங்களுக்கும் ஜங்குக்காவுக்கும் உங்கள் குழந்த அவனோட 2 தாத்தா கூடயுமே ஈக்குவலாக விளையாண்டுட்ருக்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். 6 வருஷமாக பேசாமல் விரோதத்தில் இருந்த இந்த குடும்பம் இது எப்படி சரியாக போதுன்ற ஒரு ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நீங்களும் ஜங்குக்காவும் ஒருத்தர் பார்த்து அப்படியே ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. இதே மாதிரி உங்களோட லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இதோட இந்த பியூட்டிஃபுல்லான 1 ஷாட்டை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியல இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹோப் இது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே வந்துட்டு ஒரு வார்த்தையிலையாவது ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.
ஸோ மறக்காமல் போகும்போது எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் அதை மட்டும் பண்ணிவிட்டு போனீங்கன்னா என்னோடய வீடியோட க்ரோத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் நீங்கள் எல்லோரும் இதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதை விட பியூட்டிஃபுல்லாக ஃப்யூச்சரில் நிறைய ஹார்ட் வார்மிங் ஸ்டோரிஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட்டு தேயாங்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன் ஷாட்டோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You. Hi Purple You.